வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆலமரத்தின் கிளைகளில் அமர்ந்து பச்சை கிளிகள் ஆலோலம் பாடிக்கொண்டு அடிக்கும் காற்றில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு துளிர்விட்ட அந்த நாற்றுகள் லேசாக தலை அசைத்து அவைகளின் பாட்டு சத்தத்துக்கு மெல்ல தாளம் போட்டுக்கொண்டு இருந்தது. அசைந்த வண்ணமே மேகமூட்டமாக மழை பெய்வதற்கான அறிகுறியை தந்து நீல வண்ண சாயத்தை பூசிக்கொண்டிருந்தது அந்த வானம். மெதுவாக அண்ணாந்து பார்த்தால் வயலுக்கு நடுவே நின்று கொண்டு அந்த கிராமத்து குயில் முத்தரசி. சுற்றுமுற்றும் பார்த்தால் கண்ணுக்கு தெரிந்தவரை ஆட்கள் யாரும் இல்லை. அந்த சூழல் அவளை ஆட்டம் போட வைத்தது. துள்ளி குதித்து புள்ளி மானை போல தாவி ஓடியவள் திடீரென்று நின்றால் மூச்சிறைக்க. அந்த வயல் நண்டு அவளை பார்த்ததும் தன் 2 கொடுக்குகளையும் மெல்ல தூக்கியது. அது கொஞ்சம் நகர அதை துரத்தி கொண்டே ஓடியவள் தவறி சேற்றில் விழுந்தாள். அது வலைக்குள் புகுந்தது. உடம்பெங்கும் சேற்றுடன் எழுந்து நின்றாள். நல்ல வேலை, யாரும் பார்க்கல இந்த கன்றாவிய. அருகில் இருந்த போர் செட்டுக்கு போனாள். அதில் சொட்டு தண்ணி கூட இல்லாமல் காய்ந்து கிடக்க, இப்படி ஊருக்குள்ளே போனால் நாய் கூட என்னை துரத்தும். வழக்கமாக எல்லாரையும் நான் தான் ஓட்டுவேன். இப்போ எல்லாருமே என்ன ஓட்ட போகிறாங்க, இந்த நண்டால் வந்தவன எல்லாம் என்று புலம்பினாள் முத்தரசி. அடியே, எவடி அவ இப்படி சேத்துல குளிச்சுட்டு நிற்கிறது? தூரத்தில் வந்த பவுனம்மா பாட்டி கேட்டுக்கொண்டே அருகில் வர கையில் ஒரு சாக்கு பையோடு வந்தாள். அடக்கிருக்கு பையம் அவளை, என்னடி இப்படி சேத்து சந்தனமாக பூசிக்கிட்டு நிற்கிற என்றாள் நீட்டி முளைக்கி. எனக்கும் சேத்து மேலே ஆசை, அதுதான் என்றாள் முத்தரசி கோபமாக. குமரிக்கு குமரம் மேலெல்லாம் ஆசை வரணும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி சேத்து மேலெல்லாம் ஆசை வருது இப்போதாண்டி தெரியுது என்றாள் பவுனம்மா பொக்கவாயை காட்டிக்கொண்டே. நக்கலாக சிரித்து கொண்டே அவளை கடந்து சென்றாள். அரைகுறையாக கண்ணு தெரிகிற இந்த கிளவியே என்னை இந்த ஓட்டு ஓட்டுதுன்னா அப்போ நல்லா கண் தெரிஞ்சவங்களாம் எப்படி ஓட்டுவாங்க? ஐயோ, இந்த முத்தரசி உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவளே நொந்து கொண்டாள். அங்கே மூச்சிறைக்க அவளை நோக்கி ஒரு சிறுவன் சைக்கிள் டயரை ஓட்டிக்கொண்டே ஓடி வந்தான். அக்கா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை பொண்ணு பார்க்க பட்டணத்துலேருந்து வந்திருக்காங்களா? உங்கள் அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு ஈட்டார சொன்னாங்க. முத்தரசிக்கோ தூக்கி வாரி போட்டது. என்னது, பொண்ணு பார்க்க இந்த கோலத்தில் பார்த்தா துண்டை காணோம் துணியை காணோன்னு இல்லை வந்த வழியாக ஓடிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது, எப்படி போகிறது? தையா தக்கா என்று குதித்தாள் முத்தரசி. அவளை கீழிருந்து மேலாக பார்த்த அந்த சிறுவன், என்னக்கா சேத்துல விழுந்து பன்னி மாதிரி இருக்கிற? துரத்தி கொண்டு ஓடினாள் அவனை. வாசலில் பெரிய கார் நின்றது. மெதுவாக பூனை போல பதுங்கி பதுங்கி கொல்லைப்புற வாசலுக்கு சென்றாள். அம்மா அம்மா மெதுவாக ரகசியமாக கூப்பிட்டாள். முந்தானையை பவ்யமாக போத்தி கொண்டு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து கொண்டிருந்த பூங்கோதை மெல்ல திரும்பினாள். என் பொண்ணு வந்துட்டா, சத்த இருங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று அவர்களிடம் விடை பெற்று பூங்கோதை வேகமாக உள்ளே வந்தாள். மகளை பார்த்து திடுக்கிட்டாள். என்னடி இந்த கோலம் என்று கண்களை அகல விரித்தாள். இந்த கோலத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் மலமலன்னு குளிச்சுட்டு வாடி. போக்கத்தவளே, பெருசாக குமரியா லட்சணமாக இல்லாமல் களிமண் பொம்மையாட்டம் வந்து நிற்கிறா. பொரிந்து தள்ளினாள். அடுத்த அரை மணி நேரத்தில் பட்டுப்பாவாடை தாவணியுடன் அந்த பட்டணத்துக்காரர்கள் முன் முத்தரசி மெல்ல தலை குனிந்து வந்து நின்றாள். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அங்கிருந்தவர்களின் கண்கள் மோதிக்கொண்டன. சத்தமின்றி மௌனமாக பாசைகள் பேசிக்கொண்டன. முத்தரசியை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு பெரியவர்கள் கூடி பேசினார்கள். நீண்ட இடைவெளிக்கு பின் அவர்கள் கரங்களை கூப்பி விடை பெற்றனர். வெட்கத்தால் மாப்பிள்ளையை பார்க்க மறந்த முத்தரசி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்ததும் 60 வயதையொத்த பாதி நரைமுடியன் பணக்கார தோரணையுடன் காரில் ஏறி அமர்ந்து சென்றார். சிரித்த முகத்துடன் வழி அனுப்பி வைத்த பூங்கோதையை கோபமாக பார்த்தால் முத்தரசி. ஏம்பிள் எப்படி பார்க்குற? ஏன் ராசாத்திக்கு நான் நினச்ச மாதிரியே நல்ல இடமா அமைஞ்சிருக்குது. நம்ம குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி பூசை போட வேண்டியது தானே என்றால் சந்தோஷமாக. நீ கெடா வெட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக எண்ணெய் வெட்டி போட்டுரு என்றாள் முத்தரசி. அவள் சொன்னதை கேட்டு வெளவெளத்து போன பூங்கோதை அடிக்கிருக்கு சிம்மவளை, என்ன வார்த்தை சொல்லிவிட்ட? உன் ஒத்த உசுருக்கு தானடி இந்த உலகத்தில் நான் உசுரே வாழறேன். இல்லாட்டி அப்போவே உன் அப்பங்கூடியே நானும் போய் சேர்ந்திருப்பேன்ல என்றாள் பதட்டமாக.
பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கா இப்படி சொல்கிற? நான் அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை என்றால் மூஞ்சை தூங்க போட்டுக்கொண்டு முத்தரசி. பின்ன எதுக்கா? அப்பா வயசில் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கிறியே, அதுக்கு தான். நினைத்து பார்த்த பூங்கோதை விழுந்து விழுந்து சிரித்தாள். பிறந்தது முதல் இப்படி தாயின் சிரிப்பை பார்க்காத அவளை வாய்ப்பிழந்து கொண்டு அப்படியே நின்று பார்த்தாள் முத்தரசி. நான் பெத்த மக்கு பையமாவளே, அவர் மாப்பிள்ளன்னு உனக்கு யார் சொன்னது? அவசரமாக மடியில் வைத்திருந்த ஃபோட்டோவை எடுத்தாள். இந்தா, இவர் தான் மாப்பிள்ளை பாரு என்றாள் பூங்கோதை. வந்துட்டு போனது மாப்பிள்ளையோட சித்தப்பா. அழகா அந்த ஃபோட்டோவில் கூலிங் கிளாஸ் கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஸ்டைலாக சிரித்த வண்ணம் நின்ற அந்த இளைஞனை பார்த்து வெட்கப்பட்டாள் முத்தரசி. பூங்கோதை மேலே தொடங்கினாள். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா கிடையாதான், எல்லாமே அவங்க சித்தப்பா தானா. நிறைய படிச்சிருக்கிறாராம், கை நிறைய சம்பளம் வாங்குறாராம். உன்ன மாதிரி அவரும் ஒரு பையன்தானா. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முகம் சோகமாக வாடியது. அம்மா, அழகு, படிப்பு, அறிவு, பணம் எல்லாமே இருந்தோம் அவங்களுக்கு சமமாக அந்த பட்டணத்தில் பொண்ணு தேடாமல் ஏம்மா இந்த கிராமத்தில் பட்டிக்காட்டில் பொண்ணு தேடி வராங்க? முத்துக்கண்ணு, உனக்கு இந்த சந்தேகம் வந்தது போல் எனக்குமே வந்துச்சு. நாகரிகங்கிற பேரில் பொண்ணுங்களோட ஆடையும் குறைஞ்சி போகுது, மனசும் கெட்டு போகுது. நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராயாமல் சட்டுன்னு முடிவெடுத்துடுறாங்க. ஆணும் பெண்ணும் சரிசமமாக வேலைக்கு போகிறதால தினந்தோறும் கடமைங்கிற பேரில் மிஷின் வாழ்க்கை வாழறாங்க. அவர்கள் பாசமும் அன்பும் அது போல தானே. தேவைப்பட்டால் வைத்துக்கொள்வார்கள், வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடுவார்கள். அதனால தான் பாதி பேரோட வாழ்க்கை நூலருந்து போன பட்டமாட்டம் டைவர்ஸில் போய் நிற்கிதான். கணவன் மனைவி பிள்ளை என்று வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது. நகர வாழ்க்கையில் பாதி இப்படித்தானே நடக்குது. அதுதான் மண்ணை தொட்டு கும்பிடுற பொண்ணை தேடி கிராமத்துக்கு வந்தோம். அது மட்டும் இல்லை, பக்கத்து கிராமத்தில் எனக்கு தூரத்து உறவினர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட விசாரிச்சிட்ட பிறகு தான் நாங்கள் இங்கே வந்தோம். பணம், ஜாதி, அந்தஸ்து எதுலேயும் நாங்கள் குறைச்சல் இல்லை. இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன்னா முன்பின் தெரியாதவங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது பாருங்கள். அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க முத்துக்கண்ணு. நாம் தேடி போனாலுமே இந்த அளவு நல்லா வரணும், நல்லவங்களும் கிடைக்க மாட்டாங்க. உன்னை பட்டணத்துக்காரவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பொண்ணு மட்டும் கொடுங்க, பொண்ணும் பொருளும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலையா, அதுதான் வரலையா. நம்ம கிராமத்து ஜனங்களே கூட்டிகிட்டு மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வர சொன்னாங்க முத்துக்கண்ணு. இப்போ சொல்லு, இந்த மாப்பிள்ளை கிழவனா குமரனா என்று பூங்கோதை கேட்டதும் தாளமாட்டாத வெக்கத்துடன் முகம் சிவக்க முத்தரசி உள்ளே ஓடிப்போனாள். மகளின் சம்மதத்தை தெரிந்து கொண்ட பூங்கோதை பாதி கடமை முடிந்துவிட்டது போல நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டாள். கமலா, மணி 7 ஆறதுக்குள்ளே எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சாகணும் என்று பம்பரமாக சுற்றினாள். பாத்திரங்களை துலுக்கி போட்டுவிட்டு வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டு எடுத்தாள். வேக வைத்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணியவள், கமலா, முடிஞ்சால் சீக்கிரமாக அவன் வந்துட்டான்னா உன் சீட்டும் கிழிஞ்சிடும், என் சீட்டும் கிழியும், சீக்கிரமா என்றாள் அந்த பெரியவர். சட்டென்று வேர்த்து விறுவிறுத்தபடி வந்தாள் கமலா அந்த பெரியவரிடம். எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க ஐயா, நான் கிளம்புறேன் சீக்கிரமாக, இல்லைன்னா சின்னையா வந்துடுவார் என்று ஓட்டமும் நடையுமாக ஓடினாள் அந்த வேலைக்கார பெண் கமலா. வாசலில் மோட்டார் சைக்கிள் சத்தமும் கேட்டது. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எங்கோ தொலைத்துவிட்ட விஷ்ணுவர்தன் வேகமாக உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் அமர்ந்து பேப்பரை புரட்டி கொண்டிருந்த அந்த பெரியவர் கண்ணன் லேசாக அவனை ஓரக்கண்ணால் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் பேப்பரை பார்த்தார். ஆஃபீஸ் ஆடைகளை களைந்தவன் சாதாரண லுங்கிக்கு மாறினான். பாத்ரூமுக்கு சென்று கை கால் கழுவி முகத்தை துடைத்த வண்ணம் வெளியே வந்தான் வரதன். ஹாலில் அமர்ந்தவன் டிவியை ரிமோட்டால் ஆன் செய்தான். புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி என்று பாடல் ஓடிக்கொண்டிருந்ததும் அதை ஆஃப் செய்தவன் எரிச்சலோடு ரிமோட்டை தூக்கி போட்டான். மேஜையின் மேல் கிடந்த ஒரு ஆங்கில நாவலை எடுத்து படிக்க தொடங்கினான். 10-15 பக்கங்கள் புரட்டி இருப்பான். அதற்குள் அவனுக்கு பசிக்க தொடங்கிவிட்டது. படித்த பக்கங்களுடன் அடையாளம் வைத்துவிட்டு அதை மூடி வைத்தான். படித்த பேப்பரையே மறுபடி புரட்டி பார்த்து கொண்டிருந்த கண்ணனின் அருகில் வந்து அமர்ந்தான் வரதன். அவனை கண்டு கொள்ளாதது போல பேப்பரிலேயே மூழ்கி கொண்டிருந்தார் அந்த பெரியவர். அப்பா, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து 3 மணி நேரம் ஆச்சுப்பா என்றான் வரதன். சரி, அதுக்கு இப்போ என்ன என்றார் பெரியவர் அலட்சியமாக. என்னை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இந்த 4 பக்க நியூஸ் பேப்பரை எத்தனை தடவை தான் படிப்பீங்க? ஏன்பா, உன்னை நான் ஏன் கண்டுக்கணும்? ஏதாவது புதுமையாக செஞ்சிட்டியா, இல்லை செய்ய தான் போறியா சொல்லு என்றார் பெரியவர். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இத்தனை நாட்கள் நல்லா தானே இருந்தீங்க என்றான் வரதன். நீ போகிற போக்கில் உன்னை விட்டு அமைதியாக இருந்தது தண்டம்தான்டா. அதான்டா என் தப்பு.
நான் தெரியாமல் தான் உன்னை கேட்குறேன். நானும் எல்லா மனிதர்களை போல் ஒரு சாதாரண மனுஷன்தான்டா. எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். அதை ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஆகாயத்தில் வீடு கொண்டான்னு கேட்டேன்னா என்னோட ஆசையை சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வையின்னு தானே சொன்னேன். குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி உன் பக்கமாகவே பார்க்காத, மற்ற பக்கத்தையும் திரும்பி பாரு. அப்போ தான் நான் மறுபக்கத்தையும் என்ன நடக்குதுன்னு தெரியும் என்றார் அந்த பெரியவர் கண்ணன். சுற்றி வளைச்சு நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கும் தெரியும், உங்கள் ஆசைகள் என்னங்கிறதும் எனக்கு தெரியும் என்றான் அவரிடம் பதிலுக்கு வரதன். நீ சுயநலக்காரண்டா. உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்ப. மற்றவங்க எப்படி போனால் உனக்கு என்ன? என்னை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கப்பா ப்ளீஸ். நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல என்றான் விஷ்ணுவர்தன். வீட்டு வேலை செய்கிறதுக்கும் உங்களை கவனிச்சிக்கிறதும் சர்வன்ட் பத்தலைன்னா இன்னும் 2 ஆட்களை கூட வச்சுக்கோங்களேன். நான் எல்லாருக்குமே பணத்தை கொடுக்குறேனே, எவ்வளவு வேண்டுமாலும்ப்பா என்றான். காசு கொடுத்தா இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வாங்கிடலாம். அதை விட்டுட்டு ஆசை தோசைன்னு ஏன் என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு உங்கள் நிம்மதியும் கெடுத்துக்கிறீங்க? இந்த வயசான காலத்தில் விரக்தியாக சிரித்தார் பெரியவர். காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கலாம் தாண்டா. சொந்தம், பந்தம், பாசம், அன்பு, உறவினர்கள், நட்பு இதையெல்லாம் வாங்க முடியாதுடா. அப்படியே நீ வாங்கினாலும் காசுக்காக நடிப்பாங்களே தவிர அங்கே உண்மையே இருக்காது என்றார் கண்ணன் மகனிடம். எனக்கும் ரொம்ப பசிக்குது, இப்போ சாப்பிட வர்றீங்களா இல்லையா என்றான் வரதன் முடிவாக. என் பேச்சை மதிக்காதவன் பேச்சை நானும் கேட்க மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம், அதுக்கு பட்டினி கடந்து சாகிறதே மேல் என்றவர் பிடிவாதமாக அமர்ந்திருக்க, நீங்கள் வராட்டி நானும் சாப்பிட போகிறதும் இல்லை என்று வரதன் பாதியில் விட்ட நாவலை மீண்டும் புரட்ட ஆரம்பித்தான். புத்தகத்தில் ஆழ்ந்திருந்த அவனை அந்த முணுகல் சத்தம் திசை திருப்ப திரும்பி பார்த்த வரதன் திடுக்கிட்டான். இவ்வளோ நேரம் இவனிடம் பேசி கொண்டிருந்த அந்த பெரியவர் கண்ணன் தான். தன் மார்பை ஒரு கையால் அழுத்தி பிடித்து கொண்டு மெல்ல முணுகி கொண்டிருந்தார். கையில் இருந்த புத்தகத்தை தூக்கி எறிந்தவன் அந்த பெரியவர் அருகே சென்று, அப்பா என்னப்பா ஆச்சு என்று தன் தோளில் சாய்த்து தண்ணீர் கொடுத்து மெதுவாக வருடி விட்டான். அப்படியே கை தாங்களாக தாங்கி படுக்க வைத்தவன் சோஃபாவில் மின்னல் வேகத்தில் கார் சாவியையும் தேடி எடுத்துக்கொண்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் அழைத்து சென்றான். கூட்டி போட்ட பூனை போல விஷ்ணுவர்தன் இங்கும் அங்கும் ஹாஸ்பிட்டல் வாசல் வராண்டாவில் அலைந்து கொண்டிருக்க, டாக்டரின் பதிலுக்காக காத்திருக்க, கடவுளே எனக்கு இருக்கும் ஒரே துணையையும் பறித்து கொள்ளாதே என்று மெதுவாக முனகியவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து எமர்ஜென்சி அறையிலிருந்து டாக்டர் வெளியில் வந்தார். நீங்கள் தான் அந்த பெரியவர் கூட வந்திருப்பதா? ஆமாம் சார் என்றான் வரதன். மிஸ்டர் வரதன் சார்? மிஸ்டர் வரதன், இப்போது கடவுள் செயலால் எங்கள் மருந்தாலையும் அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. இதே போல் அடுத்த தடவையும் அவர் உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது எங்களால். எல்லாமே அவன் செயல். இன்னும் அரை மணி நேரம் கழித்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள். மிஸ்டர் வரதன் சொல்லுங்கள் சார். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவரை நீங்கள் எந்த அளவு சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் ஆயுளும் கூடும். நான் வரேன் என்று அவன் தோள்களை தட்டிவிட்டு சென்று விட்டார். அப்படியே நின்று கொண்டு யோசித்த வரதன் ஏதோ விடை கண்டுபிடிப்பது போல ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். பெட்டில் இருந்த அந்த பெரியவரின் கைகளை மெல்ல பற்றினான். அப்பா எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லையா என்றான் ஆதரவான குரலில். வேண்டுமென்றே முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டார் கண்ணன். டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்று தயங்கினான் வரதன். நீங்கள் சொல்கிற பேச்சை கண்டிப்பாக நான் கேட்பேன். நான் இறங்கி வந்துட்டேன். உங்ககிட்ட மோதி நான் தோற்று போயிட்டேன்ப்பா. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்பாவுக்காக பிள்ளை எது வேணும்னாலும் செய்யலாம். அதுதான் உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன்பா என்றான் வரதன். அடுத்த நிமிடமே டக்கென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டார் கண்ணன். டேய் வரதா, உண்மையாத்தான் சொல்கிறியா? இப்போ தாண்டா நீ என் பிள்ளை என்று அவனை தட்டி கொடுத்தார். எப்படியோ அந்த ஆண்டவன் தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கான். சீக்கிரம் கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். எனக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்குது என்று உற்சாகம் பொங்க துள்ளி குதித்தார் கண்ணன், 20 வயது இளைஞனைப் போல. முத்தரசி மௌனமாக சிலையாக அமர்ந்திருந்தாள். அழகு நிலையத்திலிருந்து வந்திருந்த பெண்கள் அவளுக்கு மாறி மாறி அலங்காரம் செய்தார்கள். அவளுக்கு துணைக்கு வந்த கிராமத்து தோழி ஒருத்தி வடிவழகி. அவள் பக்கத்திலேயே துணைக்கு அமர்ந்திருந்தாள், மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வதையே பார்த்து கொண்டு. அங்கு ஒலித்து கொண்டிருக்கும் மங்கள ஓசை அனைவரையும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக இயங்க வைத்தது. மண்டபத்திற்கு வந்திருந்த பெரும்பாலானோர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிந்தவர்களாக தெரிந்தார்கள். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு பணக்கார தோரணையோடு கொஞ்சம் தனியாகவே தெரிந்தார்கள் மிடுக்காக. பெண் வீட்டார்களோ தேடி கண்டுபிடித்து எண்ணி எடுத்து விடலாம் என்பதைப் போல தெரிந்தார்கள்.
கிராமத்து அப்பாவி மனிதர்கள் அங்கு நடப்பதை அதிசயமாக பார்த்து கொண்டு வாய் பிளந்தபடி இருந்தார்கள். நேரமாச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்றார் ஐயர் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே. பாட்டுப்புடவையும் கழுத்து கொள்ளா நகைகளுமாக நகைக்கடை போல அணிந்திருந்த 2 பெண்கள் முத்தரசியை மெல்ல அழைத்து வந்தனர். வயல் காட்டில் தனித்தனியாக பறந்து வட்டம் அடித்த சிட்டுக்குருவியாக இருந்த அவளுக்கு உள்ளூர பயம் வந்து தொத்தி கொண்டது. மாப்பிள்ளையின் பக்கத்தில் மணவரையில் அவளை உட்கார வைத்தார்கள். மாப்பிள்ளையை போட்டோவில் பார்த்ததுதான், அவளை அவன் ஒரு தரம் கூட நேரில் பார்த்தது இல்லை. பக்கத்தில் இருக்கும் அவனை இப்போவாது பார்த்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தாள். மெதுவாக கண்களை மட்டும் அவன் பக்கம் திருப்பினாள். அவன் முகம் தெரியவில்லை. அதுக்கு பதிலாக அவன் பின்பக்க தலைதான் தெரிந்தது. ஆமாம், அவள் வேற யாரிடமோ திரும்பி மண்டையை ஆட்டி கொண்டு இருந்தான். அவள் மீண்டும் முயற்சி செய்யவில்லை அவனை பார்க்க. ஏனென்றால் அவளை வெட்கம், நாணம் தடுத்தது. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அவள் காதில் விழுந்தது. பொருத்தமான ஜோடி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் செம பொருத்தம், ஜாடிக்கேற்ற மூடி. இது போல் சில ஜோடிங்க தான் அமையுது, சில ஜோடிங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எனக்கு என்று சில பெண்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். காய்ந்து கிடந்த ஆற்றில் ஓடி வந்து வெள்ளம் போல முத்தரசி மனதுக்குள் சந்தோஷம் இழையோடியது, பொங்கும் நுரையைப் போல. தாம்பால தட்டில் இருந்து தேங்காய் தாலி அனைவரிடமும் சென்று வந்தது. தாலியுடன் கோர்க்கப்பட்டிருந்த அந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து ஐயர் மாப்பிள்ளை கையில் கொடுக்க, அதை வாங்கி கொண்ட அவன் முத்தரசியின் சங்கு போன்ற அழகான கழுத்தில் கட்டினான். கெட்டி மேளம் இடைவிடாமல் வாசிக்கப்பட்டது. அங்கே அமர்ந்திருந்த அனைவருமே கையில் இருந்த அச்சதியை தூவி வாழ்த்தினார்கள். புதுமண தம்பதிகளை மன நிறைவோடு மகிழ்ச்சி பொங்க. மாப்பிள்ளையின் துண்டையும் பெண்ணின் முந்தானையையும் முடிந்த பிறகு அக்னியை வலம் வர பெண்ணிடம் தன் சுண்டு விரலை நீட்டினான் மாப்பிள்ளை. முதன்முறையாக அவனை முழுமையாக ஏறிட்டு பார்த்தாள் முத்தரசி. பார்த்தவுடன் பெண்களை வசியம் பண்ணும் ஒரு ஆணுக்குரிய அழகான தோற்றம். கோணை வகிடெடுத்து நெற்றியில் சுருண்டு விழும் கருமையான முடிக்கற்றைகள், எடுப்பான மூக்கு, அதன் கீழ் போதுமான அளவு வளர்ந்திருந்த மீசை, கோதுமை நிறம். மொத்தத்தில் அவனும் ஒரு ஆண் அழகன்தான். இமைக்க மறந்தவளாக அவனை பார்த்து திகைத்து நின்றாள் முத்தரசி. சீக்கிரம் சுத்தி வாங்க என்ற ஐயரின் குரல் கேட்டு வெட்கத்துடன் தலை குனிந்து அவன் பின் அடிமேல் அடிவெடுத்து வைத்தாள். அவன் பாதம் வைத்த இடத்தை பார்த்து மௌனமாக உதடுகள் புன்னகை சிந்த ஒரு வழியாக மெல்ல எல்லாமே முடிந்தது. கல்யாணம் முடிந்தவுடன் உறவினர்களும் விருந்தினர்களும் ஆளுக்கொரு பக்கம் காக்காய் குருவியாக பறந்து சென்றார்கள். மீதம் இருந்த முத்தரசியின் அம்மா பூங்கோதை மட்டும்தான். தனக்கு இருந்த ஒரே சொந்தமான செல்ல மகளை பிரிய மனமின்றி உள்ளுக்குள் அழுதாள். வேறு வழி இல்லை, பிரிந்துதானே ஆக வேண்டும். மனதை தேத்தி கொண்டாள். மகளை கட்டி அணைத்து ஆற தழுவி புத்திமதியும் ஆறுதலும் சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வீட்டாரிடமும் சொல்லிவிட்டு விடை பெற்றாள் பூங்கோதை. தான் குடித்தனம் நடத்த போகும் அந்த அழகான வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தாள். மிகவும் அழகான வீடு. எல்லா பொருளுமே இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. எல்லாமே இடம் மாறி கண்ணா பின்னா என்று ஒரு ஒழுங்கே இல்லாமல் இருந்தது. பின்பு மாலையுடன் தொங்கிக் கொண்டிருந்த அந்த போட்டோ அவள் கண்ணில் பட்டது. அந்த அறைக்குள், அந்த அறையை அப்படியே நோட்டமிட்டாள். அங்கிருந்த மேஜையின் மேல் தன் கணவனின் போட்டோ இருந்தது. அதை கையில் எடுத்தாள். ஏங்க, நான் தான் பொண்ணு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வெக்கப்படுறேன். உங்களுக்கு என்ன, தைரியமாக பேச வேண்டியது தானே என்கிட்ட. எனக்கு மேலே வெக்கப்படுறீங்க. இந்த லட்சணத்தில் பட்டணத்தில் வேற படிச்சுட்டு பெரிய வேலை வேற பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் என்ன ஒத்தையில் விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிட்டீங்க? நான் தனியாக நின்று தவிச்சிட்டு நிற்கிறேனே என்றால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த அப்பாவி பெண். இருக்கட்டும், நானும் முதல்ல பேச போகிறதே இல்லை, நீங்களாக பேசும் வரைக்கும் என்று சொன்னபடியே அந்த ஃபோட்டோவை அந்த இடத்திலேயே வைத்தாள். அதற்குள் அங்கே யாரும் வரும் சத்தத்தை கேட்டு திரும்பினாள். அந்த பெரியவர்தான் வந்தார். என்னம்மா, எங்கள் வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என்று தலையாட்டினாள் முத்தரசி. அம்மா முத்து, இந்த வீட்டில் உனக்கு அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு யாரும் இல்லைம்மா. நானும் பையனும் மட்டும்தான். இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, உன் புருஷனோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க 2 பேரையும் பூமியில் அதிக நாள் வாழ விடாமல் பகவான் மேலே அழைச்சிக்கிட்டாரு. அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். அவனை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவன் பிறந்ததும் அவங்க அம்மாவும் போயிட்டா. அவன் 2 பேர் முகத்தையும் பார்க்காமையே போயிட்டான். மொத்தத்தில் என்னோட அண்ணன் பையனுக்கு அப்பாவா அம்மாவா நான் இருக்கேன், அவங்க குறை தெரியாமல். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பாசத்தையும் அன்பையும் எனக்கு மனைவின்ற ஸ்தானத்தில் வர்றவகிட்ட பாதி காட்டணுமே. அதை பார்த்து அவன் ஏங்கிடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான்
நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்த பிறந்துட்டா கூட பொறுப்பும் அக்கறையும் என் பிள்ளை மேலே தானே வரும், என் அண்ணன் பிள்ளை மேலே வராது. இதையெல்லாம் நினச்சி யோசித்து பார்த்து தான் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தேன் என்று சொன்ன கண்ணன் நீண்ட பெருமூச்சு விட்டார். அம்மாடி முத்து, இந்த குடும்பத்து குத்து விளக்கா நீ இருக்கணும். அது கொழுந்து விட்டு பிரகாசமாக இருக்கணும். இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்க மாமியாரும் இல்லை, நாத்தனாரும் இல்லை. என்னையும் அவனையும் தவிர இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே உன் கையில் தான்மா இருக்குது. அது மட்டும் இல்லைம்மா, இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது வரவு செலவு எல்லாமே உன் கையில் தான். எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க போகிறேம்மா. கிராமத்து மண்ணையே கட்டி காக்கிற பொண்ணு நீ, இந்த குடும்பத்தையும் கட்டி காக்க மாட்டியா? இந்தாம்மா என்று சாவி கொத்தை அவளிடம் நீட்டினார் கண்ணன். தாயில்லா ஒரு குழந்தைக்காக தன் சந்தோஷத்தை எல்லாமே குழி தோண்டி புதைத்த அந்த பெரியவரின் தியாக உள்ளத்தை பெருமையாக பார்த்தாள் அவள். என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனமாக அவரிடம் சாவி கொத்தை வாங்கி கொண்டாள். நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா என்றால் முத்தரசி பாதி வார்த்தைகளை முழுங்கி கொண்டு. அட என்னம்மா நீ, என் மருமக, மாமான்னு தானே கூப்பிடணும் உரிமையோட. அது மட்டும் இல்லை, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பற்றி தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எதுவும் கேட்காம என்ன அந்நிய மனுஷனாக நினச்சிக்காத. எனக்கு இன்னிலிருந்து 2 குழந்தைகள் என்றார் கண்ணன் சிறு குழந்தையைப் போல சிரித்து கொண்டு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் இறந்து போன அவளுடைய அப்பா அவர் உருவத்தில் வந்தது போல உணர்ந்த முத்தரசி கண்களில் நீர்த்துளி எட்டி பார்க்க அவளும் சேர்ந்து சிரித்தாள். தலை நிறைய மல்லிகைப்பூவை சுமந்து கொண்டு கையில் பால் செம்போடு பட்டுப்புடவை தலையில் விழுந்து தவழுமாறு, கால்கள் தடுமாற, கொலுசுகள் மெல்ல ஓசை எழுப்புமாறு வெட்கம் கலந்த பயத்தோடு உள்ளே சென்றாள் முத்தரசி. தன் கிராமத்து தோழிகள் கிண்டல் அடித்து அப்போது அவளுக்கு நினைவு வர, ஏய் பட்டணத்து மாப்பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் விவரமாக தாண்டி இருப்பாங்க, பார்த்து நடந்துக்கோ, சரியான புளியங்கொம்பை தான் பிடிச்சிருக்க, நல்லா ஊஞ்சலாடு என்றது ஞாபகம் வந்தது. அறைக்குள் புகுந்தால் லேசா புன்னகையோடு. வரதன் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். இவள் வருவதை கூட கவனிக்காமல் எப்படி அவனை கூப்பிடுவது என்று தவித்து கொண்டிருந்தாள் முத்தரசி. அவனுக்கு பின்னாடி நின்று. அவள் நினைத்தது வேறு, இங்கு நடப்பது வேறாக இருந்தது. நிறைய சினிமாவில் ஃபர்ஸ்ட் நைட்டின் போது பால் சொம்போடு மனைவி உள்ளே வரும்போது மறைந்திருந்து பின்பக்கமாக தாவி கட்டிப்பிடிப்பான் கணவன். ஆனால் இங்கே எல்லாம் தலைகீழாக இருக்கே. ஒருவேளை இவர் கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்பார்க்குறாரோ, நான் தான் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கணுமோ என்று அசட்டுத்தனமாக கூட யோசித்தாள் அந்த அப்பாவி பெண். அவளும் ஆடாமல் அசையாமல் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாள். அதற்கும் பலன் இல்லை. பின்பு வளையல்கள் ஓசையும் கொலுசின் ஓசையும் கேட்குமாறு கைகளையும் அசைத்தாள், கால்களையும் தட்டினாள். இதுவும் வீண் முயற்சி தான். நெடுநேரம் யோசித்தவள், ஒருவேளை நம்ம கிராமத்தில் செவிட்டு ராமசாமி இருக்காரே, அவரை போல் இருக்குமோ? அதுதான் உண்மையாக இருக்கும். இவ்வளவும் செஞ்சுமே திரும்பி பார்க்கலன்னா நிஜமாவே செவிடாத்தான் இருப்பார். இந்த பட்டணத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப மோசம்தான். அவருக்கு காது கேட்காதுன்னு யாரும் உண்மையை சொல்லாமல் மூடி மறைச்சிட்டாங்க பாரு. முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி இப்போ தானே தெரியுது எல்லாமே என்று வருத்தப்பட்டாள். தானே புலம்பிக் கொண்டிருந்தவள் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் கயிற்றை பார்த்தாள். இனி என்னதான் புலம்பினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் தான் என் புருஷன்னு ஆக்கி போச்சு. என் தலையெழுத்து இனிமே மாற்ற முடியாது. என் புருஷன் செவிடுன்னு சொன்னால் எனக்கு தான் அசிங்கம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இவங்க ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்காங்க என்று அவளுக்கு அவளை சமாதானப்படுத்தி கொண்டாள். சொம்பில் இருந்த பால் வேறு எடுத்து வந்து வெகு நேரமாகிவிட இன்னும் நேரமான அது நல்லாவே இருக்காது, அதன் சுவையே மாறிடுமே என்று நினைத்தவள் அந்த வெள்ளி டம்ளரில் அதை ஊற்றினாள். அவனுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்த அவள் அவனுக்கு தெரியாமலேயே அவள் பக்கத்தில் ஊற்றி வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த புத்தம் புதிய வெள்ளி டம்ளரை கையில் எடுத்தாள். அவனுக்கு பக்கத்தில் டேபிளில் எட்டி வைக்கும்போது கைகள் தடுமாறி தவறியது. அந்த டம்ளர், அதில் உள்ள பால், மேஜையில் உள்ள முக்கியமான ஃபைல்கள் மற்றும் லேப்டாப்பை நனைத்தது. கோபமாக எழுந்த வரதன் திரு என்று முழித்து கொண்டிருந்த அவள் கன்னத்தில் சற்றும் எதிர்பாராத நிலையில் பலார் என்று அறைந்து விட்டான். ஏய் பைத்தியம், உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? அறிவிற்கு அவனுக்கு, முதல்ல வெளியில் போ என்று கத்தினான். முத்தரசிக்கு அப்படியே தலை சுற்றியது. அவன் அடித்தது கூட வலிக்கவில்லை. அவன் கேட்ட வார்த்தைகள் வேடன் விட்டு அம்பினால் காயம்பட்ட புறாவை போல தவித்து நின்றாள், துடித்து செய்வதறியாமல். எல்லாருக்கும் முதலிரவின் போது கணவனிடமிருந்து வேறு ஏதோ கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இப்படி அறை கிடைக்கும் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை.
கண்கள் குளமாக நிறைந்தது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்காக இல்லை, என் அப்பா என்னோட சித்தப்பாவுக்காக, அவரோட மன திருப்திக்காகத்தான், அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கல்யாணமே, எனக்காகலாம் இல்லை. அவரோட ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு, அதுதான் அவர் உயிர் வாழக்கூடியதுக்கான மருந்தும் கூட. அதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தான் நான் உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு கூட வரல. பேருக்கு தான் நீ என் மனைவி, நான் உனக்கு கணவன், மற்றபடி நமக்குள்ளே எந்த உறவுமே கிடையாது. ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம், உன் விருப்பப்படி இல்லை, ஏன் விருப்பப்படி தான். நான் போடுற வட்டத்துக்குள்ளே தான் நீ இருக்கணும், வரம்பு மீறி போகக்கூடாது, அத்து மீறி ஆடக்கூடாது. நான் இப்படி நடந்துக்கிறது முக்கியமாக என் அப்பா சித்தப்பாவுக்கு தெரியக்கூடாது. நீ அவர் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நடிக்கணும். நாம் 2 பேரும் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோன்னு முக்கியமாக அவருக்கு தெரியவே கூடாது. அடிக்கடி என் கண்ணு முன்னாடி நீ வந்து நிற்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீ வாங்கிக்கலாம், எவ்வளோ பணம் வேணும்னாலும் தருவேன். இதில் நீ நடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் வேற வீண் முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது, அது உனக்கு தான் கஷ்டத்தில் முடியும். என்னோட ஆஃபீஸ் ஃபைல் எல்லாமே பாலை கொட்டி நாஸ்தி பண்ணிட்ட, அதுதான் எனக்கு கோபம் வந்துடுச்சு. சாரி என்று சொன்னவன் சட்டென்று வெளியே சென்று விட்டான். அப்படியே கல்லாக நின்ற முத்தரசி குளமாக நின்ற கண்ணீரை கரை உடைத்து கொண்டு ஆறாக பெருக்க உல்லாசமாக பறந்த மைனாவின் சிறகுகளை உடைத்து தரையில் போட்டது போல துடித்து போனாள். இல்லறம் என்னும் வாசற்படியின் வழி தெரியாமல் திணறிப்போய் நின்றாள். ஆரம்பமே இப்படி இருக்க முடிவு எப்படி இருக்கும்? எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன், நடி என்றானே. நான் என்ன நாடகத்தில் நடிக்கின்றவளா இல்லை சினிமாவில் நடிக்கின்றேனா? இவனிடம் நடிப்பதற்கு தொட்டு தாலி கட்டிய மனைவியிடம் இப்படி பேசும் கணவன் முதலாக இவனாகத்தான் இருப்பான். நான் அப்போவே நினச்சேன், படித்தவர்களையும் பணக்காரர்களையும் நம்பக்கூடாது என்று. என் வெகுளியான அம்மா தான் இதை எல்லாமே நம்பிட்டாலே. நான் அவர் அளவுக்கு பணக்காரி இல்லை, ஏழை தான், அதிகம் படிக்காதவள் தான். என்னை பிடிக்கவில்லை என்றால் அவன் அப்பாவிடம் சொல்லி அவனுக்கு பிடித்தாற் போல பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டியது தானே. இவனுக்கு பலியாடாக நான் தான் கிடைச்சேனா? தாலி என்னும் கயிற்றால் கட்டி வார்த்தை என்னும் சாட்டையால் அடிக்கிறானே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆறுதல் சொல்லி மனதை தேத்த தோளும் இல்லை ஆளும் இல்லை. அவனின் நிலையை பார்த்து அந்த இருட்டும் அமைதியாக நகர்ந்தது. அடுத்து என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டே, இப்படி பிடிக்காத ஒரு கணவனோட பொய்யான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிராமத்தில் போய் வாழாவட்டியாக இருக்கிறதே மேலு. எந்த தப்பும் பண்ணாத என் வாழ்க்கையில் கடவுளும் கண்ணாமூச்சி ஆடி இருக்கிறாரு. அவருக்கும் என்ன பிடிக்கல போல, அதுதான் இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு போல. விடிந்ததும் கிளம்ப வேண்டியது தான் ஊருக்கு என்று முந்தானையை இழுத்து முகம் துடைத்தவள் அந்த சாவி கொத்தை பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளுடைய மாமனார் கண்ணனின் ஞாபகம் வந்தது. அடியே அசடு, அந்த பெரியவர் சொன்ன வார்த்தையை எல்லாம் மறந்துட்டியா? உன்னை பார்த்து தன்னோட குழந்தையா நினச்சேன்னு சொன்னார் இல்லை, அது மட்டும் இந்த குடும்பத்தோட குத்து விளக்கு நீ. இந்த வீட்டோட மான மரியாதையெல்லாம் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி உன்னை நம்பி எல்லாத்தையுமே சொல்லி சாவி கொத்தையும் கொடுத்தாரு. அவர் நிம்மதி, காசி ராமேஸ்வரம், அவர் நண்பர் கூட சந்தோஷமாக போயிருக்கிறாரு. அதையெல்லாம் மறந்துட்டு போகிறேன்னு சொல்கிறியே, அங்கே போய் உங்கள் அம்மாவுக்கும் கிராம மக்களுக்கும் வேதனையை தந்து உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொள்ள போறியா? சொல் என்று அவள் மனசாட்சி திட்ட, ஆமாம் அதுவும் உண்மை என்னவென்று தெரியாமல் சில பேர் தூற்றுவார்களே, சில பேர் போற்றுவார்கள். அவர் உயிர் வாழ மருந்து தான் இந்த கல்யாணம் என்றானே. அந்த நல்லவரான என் மாமனாருக்காகவாது நான் பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அடையாத அந்த பெரியவருக்காக நான் இந்த இடத்தை விட்டு போக போகிறதும் இல்லை. இடத்தை காலி பண்ணுறதை விட்டுட்டு என் புருஷன் மனசில் இடம் பிடிக்கிற வழியை தான் பார்க்க போகிறேன். இந்த வாடகை வீட்டுக்காரி சொந்த வீட்டுக்காரியாக ஆகத்தான் போகிறேன் என்று முத்தரசி மீண்டும் புதிய முடிவெடுத்தாள். வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்காக. இரவில் பனித்துளியில் நனைந்த மரம், செடி, கொடி, மலர்கள் சூரியனின் வரவில் இதமாக குளிர் காய்ந்து மெல்ல விழித்தெழுந்தது. நன்றாக விடிந்து விட்டிருந்தது பொழுது. வெளிச்சத்தை பார்த்து வேகமாக எழுந்தாள் முத்தரசி. எங்கே எதை எடுப்பது, என்ன செய்வது என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் வீட்டில் எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போடுவாள். பின்புதான் அம்மாவோடு சேர்ந்து சமையலுக்கு ஒத்தாசை பண்ணுவாள். அப்படியே இங்கும் செய்யலாம் என்று நினைத்தவள் எல்லா பக்கமும் மெல்ல திரும்பி பார்த்தாள். தன் கணவன் சிடும்பூச்சி வரதனைத்தான் அவள் தேடினாள். அவனது அறை இன்னும் திறக்கவே இல்லை, மூடப்பட்டுதான் இருந்தது. மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அவன் நன்றாக அசந்து தூங்கி கொண்டிருந்தான். கட்டிய கணவனை இப்படி திருட்டுத்தனமாக பார்ப்பது அவளுக்கே வெட்கமாகத்தான் இருந்தது. முழித்து பார்த்தால் அதுக்கும் திட்டுவான், ஏன் என்னை எட்டி பார்த்தாய்ன்னு என்று நினைத்தவள் சீக்கிரமாக நகர்ந்தாள் அந்த இடத்தை விட்டு.
வாசலில் நீர் தெளித்து கூட்டி பெருக்கி குளத்தில் உள்ள தாமரையை வாசலில் வரைந்தாள். பச்சரிசி மாவை எடுத்து கேட்டை மூடிவிட்டு உள்ளே நுழைந்தவளை சின்னம்மா என்று ஒரு குரல் அழைத்தது. சட்டென்று திரும்பி பார்த்தால் முத்தரசி. 30 வயதை ஒத்த பெண் ஒருத்தி அவசர அலங்காரத்தோட தேய்ந்து மெலிந்து போன தேகத்தோடு நின்றாள். முத்தரசிக்கு அவளை எங்கேயோ பார்த்த ஞாபகம். யோசித்தவள் சட்டென்று சுதாரித்து கொண்டாள். தன் கல்யாணத்தின் போது பார்த்த முகம் என்று. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? நான் இந்த வீட்டு வேலைக்காரிம்மா என்றால் அந்த வேலைக்காரி பூங்காவனம். கேட்டை திறந்துவிட்டு உள்ளே வாங்க என்றாள் முத்தரசி. அவளை சின்ன புன்னகையோடு பார்த்து, சின்னம்மா சின்னையா இருக்காரா என்றாள் ரகசியமாக அந்த வேலைக்காரி. அச்சோச்சோ அம்மா, அப்படின்னா நான் சின்னையா ஆஃபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா வரேன் என்று பயந்தவாறே பின்னால் 2 அடி எடுத்து வைத்தாள். முத்தரசி அவளை போக விடவில்லை. நில்லுங்க, ஏன் சின்னையா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இப்படி பயந்து ஓடுறீங்க? அவர் பூதமா இல்லை சிங்கம்மா? இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே என்றால் முத்தரசி யதார்த்தமாக. சின்னம்மா, நான் பூதம் சிங்கம்னா கூட பயப்பட மாட்டேன். எனக்கு சின்னையானா அவ்வளவு பயம். நீங்கள் கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கம்மா. சின்னையா என்னத்தை பார்த்து பண்ணிட போகிறாரு? அம்புட்டு தான், என் சீட்டே கிழிஞ்சிடும். அவங்க ஆஃபீஸ் போகட்டும் சின்னம்மா, நான் மதியமாக வந்து விளக்கமாக அம்புட்டு கதையையும் சொல்கிறேன், வரேங்கம்மா என்று ஓட்டம் பந்தயம் வைத்தது போல ஓடினாள். முத்தரசியின் கண்களும் புருவமும் மேலே உயர்ந்து இறங்கியது. என்னவாக இருக்கும் என்று விடை தெரியாமல், ஒருவேளை என்னை அறைந்தது போல அவளையும் அறைந்து விட்டாரா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? குழம்பி தவித்தாள். இல்லாவிட்டால் சரியான முரடனாகத்தான் இருப்பான். மேலும் மேலும் அவளுக்கு சந்தேகம் எழுந்து கொண்டே இருந்தது. கூடவே கொஞ்சம் பயமும் எட்டி பார்த்தது. சற்று தளர்வாக உள்ளே வந்தாள். திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அவன் அறையில். டக்கென்று கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள் முத்தரசி. அவன் அழகாக குளித்து முடித்து ஒரு ஹீரோவை போல வெளியே வந்தான் ஸ்டைலாக. சுவரோடு சுவராக பல்லி மாதிரி ஒட்டி கொண்டிருந்த அவள் தன் கணவனை 2 கண்களாலும் மலர்ந்தாள். வெளியே சென்று காரில் ஏறி போய் மறையும் வரை முத்தரசி அவனுக்கு தெரியாமல் கணவன் வரதனையே பார்த்து கொண்டிருந்தாள், கண் கொட்டாமல். நான் ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கேன் என்கிறதையே மறந்து கொஞ்சம் கூட என் மேலே கரிசனமும் இரக்கமும் இல்லாமல் எனக்கு என்னன்னு போறாரு இந்த மனுஷன். இவர் மனசை நான் எப்படி மாற்ற போறேன்னு தெரியலையே என்று கலவையாக கன்னத்தில் கை வைத்தாள் முத்தரசி. ஏதோ வயிற்றிலிருந்து வலி வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது வயிற்றுக்கு இரவிலும் உணவு தரவில்லை, காலையிலும் இன்னும் தரப்படவில்லை என்று. பசி மேலும் வயிற்றை கிள்ளியது. டைனிங் டேபிளில் இருந்த பழங்களில் 2 பச்சை வாழைப்பழத்தையும் ஒரு ஆப்பிளையும் சாப்பிட்டுவிட்டு தண்ணி குடித்தாள். பசி பறந்தே போய்விட்டது. இருந்தாலும் கிராமத்தில் புழுங்கலரிசி சாதத்துக்கும் வயல் நண்டு பீர்க்கங்காய்க்கும் சேர்த்து சமைத்த குழம்புக்கும் அம்மாவின் கைப்பக்குவத்துக்கும் ஈடு இணை இல்லைதான் என்று முத்தரசியின் நாக்கில் எச்சில் ஊறியது அன்று சாப்பாட்டை நினைத்து. வரதன் அவளுக்கு தெரியாத விடுகதையாக இருந்தா. அவருக்கு பொருத்தமான பொண்ணாக நான் படிப்பிலும் அந்தஸ்திலும் இல்லைதான். ஆனால் என்ன பிடிக்கலையா? அதனால் இல்லை. யாரையாவது காதலிச்சு அவங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்லை. காதல் தோல்வியா? அதுவும் இல்லை என்றால் ஒருதலை காதலா? மண்டையை போட்டு பீய்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு ஐடியா கிடைத்தது. விஷ்ணுவர்தனின் அறையை நெருங்கினாள். ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தாள், எதையும் கலைக்காமல். அவள் நினைத்தபடி எதுவுமே கிடைக்கவில்லை. ஏமாற்றம் தான் கிடைத்தது. அழுத்து சலித்து தொப்பென்று சோஃபாவில் சரிந்தாள், களைத்து போய். வாசலில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்க எட்டி பார்த்தாள். காலையில் வந்த வேலைக்காரி தான் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் முத்தரசிக்கு கொஞ்சம் உற்சாகம். சற்றே தன் கணவரை பற்றிய செய்திகளை இவளிடமாவது கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கதவை திறந்தவள் வேலைக்காரியை உள்ளே அழைத்தாள். என்னை மன்னிச்சிடுங்க சின்னம்மா, நான் காத்தால் உங்ககிட்ட சரியாக பேசாமல் ஓடிட்டேன். எனக்கு சின்னையானா அவ்வளவு பயம். ஏன்னா அவருக்கு பொம்பளைங்கனாலே சுத்தமாக பிடிக்காதான். இந்த வீட்டு வேலைக்கு ஒரு ஆம்பளையை தான் வைக்க சொன்னாராம் சின்னையா. நான் வந்து வேலை கேட்டப்போ பெரியவர் மறுக்காமல் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னோட குடும்ப கஷ்டத்தை சொன்னதுக்கப்புறம் பெரியப்பா வேலை செய்ய சொன்னாருங்க. என் பையன் முன்னாடி வந்து என்னை மாட்டி விட்டுடாத, நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு. அப்புறமா அவன் வேலையை விட்டே நிறுத்திப்படுவான் உன்னை. அவன் வேலைக்கு ஒரு ஆம்பளையை தான் போட சொன்னான். நீ உன் குடும்ப கஷ்டத்தை சொன்னதும் தான் எனக்கு மனசு கேட்கல. அதை தானே செய்ய சொல்கிறேன். முக்கியமாக காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவன் ஆஃபீஸ் போயிடுவான். அந்த நேரத்தில் வந்து எல்லா வேலையையும் முடிச்சுட்டு போயிடு. ஞாயிற்றுக்கிழமையில் என் பையன் வீட்டில் இருப்பான், அன்னைக்கு வரவே வேண்டாம். அந்த வேலையை மறுநாள் சேர்த்து செஞ்சுடி சொன்னாங்க. சின்னம்மா என்றால் படபட என்று பனைமட்டையில் மழை பெய்வது போல அந்த வேலைக்காரி.
நானே கல்யாணத்தில் தாம்மா உங்களையும் சின்னையாவையும் நல்லாவே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவங்கள சரியாக பார்த்தது கூட இல்லை. 2 பேரும் அம்சமாக கச்சிதமாக இருந்தீங்கம்மா. புடவைக்கு கரெக்டாக ஜாக்கெட் போட்ட மாதிரி மேட்சிங்காக இருந்துச்சுமா என்றாள் அவள் நெளிந்து கொண்டே. படபட என்று கள்ளம் கபடம் இல்லாமல் பேசிய அவளின் பெயரை கேட்டால் முத்தரசி. என் பேரு பூங்காவனம்மா என்று பெயருக்கேற்றாற் போல சிரித்து கொண்டே பெயரை சொன்னாள் மலர்ந்த பூவாக. கடகரை என்று வேலையை செய்து கொண்டே பேச்சை கொடுத்தால் பூங்காவனம் முத்தரசியிடம். என்ன சின்னம்மா, அடுப்பாங்கரை சுத்தமாக இருக்குது, விலைக்கு வச்ச பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்குது. சின்னையாவும் நீங்களும் ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா? சமைக்கலையா? காத்தால வெறுமையாக தலையை மட்டும் மாட்டினாள் முத்தரசி கஷ்டப்பட்டு புன்னகையை வரவழைத்து. நீங்கள் வைக்கப்படுறதை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சின்னம்மா. ஏண்டா பொழுது விடியுதுன்னு இருந்திருக்கோம், பசியும் தெரியாது தூக்கமும் வராது என்றாள் கூட்டி துடைத்து கொண்டே முத்தரசியை பார்த்து கிண்டலாக. அப்பொழுதுதான் அவள் கன்னத்தை கவனித்தாள் பூங்காவனம். செய்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு முத்தரசியின் அருகில் வந்தாள். மெல்ல அதிர்ந்தாள். என்னம்மா இது, கன்னம் இப்படி வீங்கியிருக்குது, சிவப்பு உடம்புக்கு அதுக்கு அப்படியே 5 விரலும் பட்டையாக பதிஞ்சிருக்குதே, ரத்தமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமில்லை பூங்காவனம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் என்றாள் முத்தரசி அவளிடம் அழுப்பி. சரிம்மா, சாதாரண வேலைக்காரிக்கிட்ட போய் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுமா என்றாள் பூங்காவனம் மன வருத்தத்தோடு. அச்சச்சோ, அப்படி எதுவும் நான் நினைக்கல பூங்காவனம், உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்றாள். மீண்டும் தொடர்ந்தாள். அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் கண் முன்னாடி வராத, என் அப்பாவுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேருக்கும் ஊருக்கும் தான் கணவன் மனைவி, மற்றபடி நமக்குள்ள அதெல்லாம் நடிப்பு தான். இந்த வீட்டில் நீ தாராளமாக இருந்துக்கலாம், என் கண் முன்னாடி மட்டும் வரக்கூடாது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. நேற்று ஆசையாக அவர் ரூமுக்குள்ளே பால் எடுத்துகிட்டு போனேன். அவர் என்ன திரும்பி கூட பார்க்கல, ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். கையில் இருந்த பால் ஆறி போயிடுமேன்னு அவர் டேபிளில் வைக்கலான்னு நினச்சேன். என்னுடைய கேட்ட நேரமோ என்னமோ தெரியல, தவறி போட்டுட்டேன். அப்போது பயம் வந்துடுச்சு. பால் கொட்டுனா அது கெட்ட சகுனம்னு தானே சொல்லுவாங்க. அது என் விஷயத்தில் உண்மையாகவே நடந்துடுச்சு. அவர் மேசையில் இருந்த ஃபைல் எல்லாமே பால் கொட்டி நனைஞ்சிருச்சு. நான் வேணும்னு செய்யலை, கை நடுங்கி தவறி தான் விட்டுட்டேன். கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே பலார்னு அரைஞ்சிட்டாரு. எந்த பொண்ணும் முதல் ராத்திரியில் அரை வாங்கியிருக்க மாட்டா, நான் வாங்கியிருக்கேன். அரை வாங்கினது கூட எனக்கு வலிக்கல பூங்காவனம், அவர் அப்படி பேசினது தான் எனக்கு ரொம்பவே வலிச்சுது என்று கண்கள் கலங்கியபடி முத்தரசி சொல்ல, அதை கேட்ட பூங்காவனம் அப்படியே இடிந்து போய் நின்று விட்டாள். என்னால் நம்பவே முடியல சின்னம்மா, நீங்கள் வெந்து நொந்து போயிருக்கீங்க. நான் ஒரு புத்தி கெட்டவ, ஏதேதோ தமாஸ் பேசிக்கிட்டு உண்மை தெரியாமல். கல்லுக்கு புடவை கட்டி விட்டாலே அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு நவுந்து வந்தால் சைட் அடித்து கூப்பிடலாமான்னு நினைக்கிறவனுங்க கிட்ட அந்த மடசாம்பிராணி பசங்க முன்னாடி இப்படி இருக்கிற இந்த காலத்தில் இவ்வளவு அழகாக விளக்கு வச்ச பித்தளை குடமாட்டம் இருக்கிற இந்த பொண்டாட்டியை அடித்ததும் இல்லாமல் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரே இந்த சின்னையா. இவருக்கு என்ன தான் ஆச்சு? நிறைய படித்ததுனால புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? ஒருவேளை இப்படி இருக்குமா? நம்ம சின்னையா ரொம்ப அழகாக இருக்காங்க, அதுவும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத கன்னி பையனாகவே இருந்திருக்காங்க. அதனால் அவர் மேலே ஆசைப்பட்டு சின்ன வயசுலேயே மோகினி பிசாசு ஏதாவது பிடிச்சிருக்குமா? எனக்கு அப்பத்துலேருந்தே இந்த சந்தேகம் இருக்குது சின்னம்மா. அதுதான் பொம்பளை வேலைக்காரி கூட வேணான்னு பெரியக்கிட்ட சொல்லியிருக்கிறார் போல். இதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதாம்மா தோணுது என்றால் பூங்காவனம் உலக மரியாதை வெகுளியாக. ஆக்ஷனோடு செய்து காட்டிய பூங்காவனத்தையும் அவள் சொன்ன மோகினி கதையையும் கேட்ட முத்தரசிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த சோகத்திலும் விழுந்து விழுந்து சிரித்தாள். கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நானே பரவாயில்லை பூங்காவனம், நீங்கள் இவ்வளோ பெரிய டவுனில் இருந்துக்கிட்டு இந்த காலத்துலேயும் மோகினியை பற்றி பேசுகிறீங்களே, எனக்கு சிரிப்பு வருது என்றாள். எப்படியோ சின்னம்மா, எனக்கு மனசில் பட்டதை நான் பட்டுன்னு பேசிடுவேன். நான் அப்படி பேசுகிறேன்னா சில்லற காசு கொட்டி குளிக்கின மாதிரி இப்படி ஒரு சிரிப்பை நான் பார்க்க முடியுமா என்றால் உற்சாகம் பொங்க. இந்த வீட்டில் நீங்கள் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சின்னம்மா. இந்த பொம்பளைங்க இல்லாத வீடு இது. நீங்கள் சின்ன பொண்ணு, உங்களுக்கு புத்திமொழி சொல்ல இங்கே யாருமே இல்லை. பெரியய்யா ரொம்ப தங்கமானவருங்க, அவரோட குணத்துக்காக நீங்கள் இங்கே இருந்தே ஆகணும். பொண்ணாக பிறந்துட்டாலே நமக்கு மண்ணுக்கு போகிற வரைக்கும் கஷ்டம்தானே. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆம்பளை கல்யாணமாகி மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தால் அவனை இந்த உலகமே ஒன்றும் சொல்லாது, பட்டப்பெயர் எதுவும் கொடுக்காது. அதுவே ஒரு பொண்ணுன்னு பிரிஞ்சு வந்துச்சுன்னா மூணா மூக்கா நாளிகை கோணா குப்பம் திருநாள் என்று கேலி பண்ணுறதும் இல்லை வாலா வெட்டின்னு பட்டம் கொடுக்கறதும். என்ன பண்ணினாதான் தெரியல, போன பஸ்லேயே திரும்பி வந்துட்டா, செவுத்தில் அடித்த பந்து போல்.
அப்படின்னு. அது மட்டுமா, வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருப்பே இல்லாமல் புகையுமா, கண்ணு காது மூக்குன்னு அவங்க ஆரம்பத்தில் தொடர்கதையே முடிக்கவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமா? நாம் ஒரு செடி வைக்கிறோம், அது வளர்ந்து பூ பூத்து பிஞ்சு காய்ச்சி பழமாகி அது பொறுமையாக தண்ணீர் ஊற்றி அருமையாக பாதுகாக்கிறோமில்ல, அது போல தான் வாழ்க்கையும் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்கம்மா. இந்த வேலைக்காரியோட புத்திமதி தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா என்றாள் பூங்காவனம். பெருமையோடு பூங்காவனத்தை முத்தரசி பார்த்தாள். நான் நினச்சதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பூங்காவனம். நான் உங்களை போய் என் அம்மா ஸ்தானத்தில் பார்க்குறேன். எதுக்கு சின்னவனா என்கிட்ட போய் மன்னிப்பு அப்படி இப்படின்னெல்லாம். இது மாதிரி பிரச்சனை நடக்கிற இடமெல்லாம் உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தால் சில குடும்பங்களில் பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடுமே. கடவுள் உங்களுக்கு வசதியாக வாழ நிறைய பணத்தை கொடுக்காட்டியும் நிறைய நல்ல மனசை கொடுத்துருக்கிறாரு, அது போதும் என்றால் முத்தரசி அவளிடம் அன்பாக. நாளையிலேருந்து நீங்கள் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் என்றால் முத்தரசி பூங்காவனத்திடம். ஏம்மா என் தலையில் கல்லை தூக்கி போடுறீங்க? நீங்கள் அறை வாங்கினது பத்தாதுன்னு நானும் அறை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். எப்படி அறை வாங்குறேங்க? சீரியஸாக பேசுகிறேன் பூங்காவனம். இப்படியே நாம் பயந்து பயந்து போனால் அவரை எப்படி தான் புரிஞ்சிக்க முடியும்? அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும்? ஆக மொத்தம் பூனை கழுத்தில் மணியை கட்டணும்னு எலி கதையாக இருக்குது தான் இது. பூங்காவனம் இழுத்தாள். அவர் பூனையும் இல்லை, நாம் எலியும் இல்லை, போதுமா? முத்தரசி மெலிதாக கோபம் கொண்டாள். சரிம்மா, நான் ரெடி. சின்னையாவா நாமளான்னு 2ல் 1 பார்த்துடலாம். ஆடுகளத்தில் இருவரும் இறங்கினார்கள் ரகசியமாக. நல்லா பேச மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன், சமையல் கூட ரொம்ப நல்லா இருக்கும் போல், வாசனை தூக்குது. சீக்கிரம் சாப்பாடு போடுங்க பூங்காவனம், நேற்றுலேருந்து வயிறு காஞ்சி கிடக்குது என்று முத்தரசி அவசரமாக தட்டை நீட்டினாள். சாப்பிட்டு கொண்டே, என் பூங்காவனம், நம்ம சின்னையா யாரையாவது லவ் பண்ணி இருப்பாரா? அது பிடிக்காம தான் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாரோ? நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி. எனக்கும் அதாம்மா சந்தேகமாக இருக்குது. இந்த காலத்தில் பையங்க சும்மா இருந்தாலும் பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்களே. பெரிய உத்தியோகம், கை நிறைய சம்பளம், பணக்கார பையன் வேற, பார்க்க கண்ணுக்கும் அழகா இருக்குது. எவ சும்மா விடுவா? எவ வலையிலையாவது தம்பி மாட்டிக்கிட்டா மனசு விட்டுருச்சோ தெரியலையே என்றாள் பூங்காவனம். இல்லை பூங்காவனம், அப்படி நாம் தப்பாகவும் பேசக்கூடாது. மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தரையொருத்தர் விரும்புறது, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது தப்புன்னு நாம் சொல்ல முடியாது இல்லையா என்று முத்தரசி கூறினாள். நானும் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை சின்னம்மா. அதெல்லாம் எங்கே ஒரிஜினலாக இருக்குது? எல்லாமே டூப்ளிகேட் தானே. அவர்களுக்குள்ளே சின்ன சண்டை வந்துச்சுன்னா ட்ரெஸ் மாற்றுற மாதிரி மனசையும் மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்குதுங்கள. அதெல்லாம் உண்மையாக இருக்க போய் தானே இப்படி இதை பாடியிருக்காங்க, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு என்று பாடி காண்பித்தாள் பூங்காவனம். அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருவருமே ஒரு சேர திரும்பி பார்த்தார்கள். காரிலிருந்து வரதன் இறங்கினான். அவனை பார்த்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இறங்கியவன் லேசாக கண்ணாடியை திறந்து சிரித்து சிரித்து பேசினான் காரின் உள்ளே இருப்பவரிடம். அதை பார்த்து கொண்டிருந்த முத்தரசியும் வேலைக்காரியும் அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயினர். வேகமாக உள்ளே வந்தான் அவன். அறைக்கு சென்று லாக்கரில் கொஞ்சம் பணம் எடுத்து சூட்கேஸில் வைத்துக்கொண்டு வெளியில் வந்தவன் இவர்கள் இருவரையும் கண்டு கொள்ளாமலே மீண்டும் காரில் ஏறி ஓட்டி சென்றான் சிரித்து கொண்டே. முத்தரசியும் வேலைக்காரியும் பனிக்கட்டியாக உறைந்து போய் நின்றார்கள். முத்தரசிக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த முயற்சியும் உயிரற்று போய்விட்டது. சிடுமூஞ்சியாக தன்னிடம் எரிந்து எரிந்து விழுபவன் காரில் உள்ள நபரிடம் சிரித்து சிரித்து வழிந்து பேசுகிறான். பெட்டி நிறைய பணத்தை வேறு அள்ளி கொண்டு போகிறான். கண்டிப்பாக காரினுள் இருப்பது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் காரை விட்டு ஏன் இறங்காமல் இருக்க வேண்டும்? இறங்கினால் அந்தரங்கம் தெரிந்துவிடும், சாயம் வெளுத்து போய்விடும். அதனால் இறங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் போல. அவர் ஆசை நாயகியே. மனம் கொந்தளித்தது கோபத்தில். அவள் தோள்களை மெல்லத் தொட்டால் பூங்காவனம். சின்னம்மா, நாம் மோசம் போயிட்டோம். சின்னையா இப்படி இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சின்னம்மா. பெரியய்யா ஊரில் இல்லாத நேரத்தில் அவர் தைரியமாக வீடு வரைக்கும் காரில் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரா? இனியும் இப்படியே விட்டால் ஆபத்தாயிடும். அப்புறம் உங்கள் முந்தியில் பங்கு போட்டுக்குவா. அதுக்கு முன்னாடி வெட்டி விடுறது தான் நல்லது சின்னம்மா. இந்த ஆம்பளைங்கள்லாம் ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ இவங்களுக்கு? அழகான பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல் வப்பாட்டியில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நிற்க வச்சு சுடணுமா? ருசி கண்ட இடத்துக்கு தான் பூனை போகும். இப்போ தான் எல்லாமே விவரமாக புரியுது. அவள் வீடு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வைங்க, வேப்பல் அடித்தே பேய் ஓட்டுற மாதிரி இந்த ஊரை விட்டே துரத்திடுவேன்.
அவள் பணம் கேட்டு இருப்பா போல இருக்குது. அதுதான் சின்னையா அவ்வளவு பணத்தை பெட்டி நிறைய அள்ளிக்கிட்டு போகிறாருமா. ஊர்லேருந்து பெரியய்யா வந்ததும் அந்த சிரிக்கு மவளை ஒரு வழி பண்ணணும், இல்லைன்னா காலம்புற நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கணும் சின்னம்மா. அரிசி கடன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க நம்ம பொண்ணுங்க, ஆம்படையான கடன் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு அழுத்தக்காரியாக இருந்தால் கல்யாணம் ஆன பிறகுமே நம்ம சின்னையாவோட தைரியமாக சுற்ற ஆரம்பிச்சிருப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் குறுக்கிறோமேன்னு அவளுக்கெல்லாம் அறிவு இருக்குதா என்ன? பூங்காவனம் வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்தாள். நேரம் போய்கொண்டே இருந்தது. பொழுது இருட்ட தொடங்கிவிட்டது. பூங்காவனம் முத்தரசிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு விடை பெற்றாள். நாளை வருவதாக. தனிமையில் இருந்த முத்தரசி கணவனுடன் வந்த பெண்ணை பற்றி யோசித்தாள். எப்படியாவது அவளை நேரில் பார்த்து என் கணவனை என்னிடம் கொடுத்து விடு, உனக்கு என்னிடம் உள்ள நகை பணம் எல்லாவற்றையுமே கொடுக்கிறேன், அவரை விட்டு விலகிவிடு என்றால் கேட்பாளா இல்லை மாட்டாளா? அப்படியே அவள் கேட்டாலும் இவர் அவளை விடுவாரா மாட்டாரா? கலங்கி போன குட்டையாக அவள் மனம் குழம்பியது, தெளிவென்று முடிவு காணாமல். திரும்பவும் வாசலில் கார் நின்ற சத்தம் கேட்க கண்டிப்பாக கணவனாகத்தான் இருக்கும். அதே ஹாரன் சத்தம். மணி 12 போகுது. இத்தனை நேரம் அவன் வீட்டில் ஆட்டம் போட்டுவிட்டு உல்லாசமாக ஊர் சுற்றிட்டு வர்ற கணவனை பார்க்க பிடிக்காம அப்படியே மரக்கட்டையாக உட்கார்ந்திருந்தாள். உயிரற்ற ஜீவனாக, இதழ்கள் உதிர்ந்து போன ரோஜாவாக. கதவு தட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. முத்தரசி வேண்டா வெறுப்பாக அலட்சியமாக போய் கதவை திறந்தவளுக்கு மீண்டும் பேரதிர்ச்சி. ஆமாம், வரதனி பக்கத்தில் 5 வயதில் ஒரு அழகான ஆண் குழந்தை கையில் முயல் பொம்மையோடு அவன் கைகளை பிடித்து கொண்டு நின்றது. அவன் இதயம் வெடி வைத்து உடைத்த கல்லை போல நொறுங்கி சிதறியது. தூள் தூளாக தடுமாறியவள் கதவை தாவி பிடித்து கொண்டாள். அவன் அவளை பற்றி கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அந்த குழந்தையோடு சிரித்து கொண்டே உள்ளே போனான். பூங்காவனம் வேலைக்காரி சொன்னது போல, நான் உண்மையிலேயே மோசம்தான் போயிட்டேனோ, ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதன் அடையாளம்தான் இந்த குழந்தையா? அப்படியானா நான் 2ஆம் தாரமா? சொல்லவே அவளுக்கு நாக்கு கூசியது. எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்களா, இல்லை நான் தான் ஏமாந்துட்டேனா? ஏழைகளை ஏமாத்துவது பணக்காரர்களின் வேலையா? நல்ல உத்தமரை போல நடித்தாரே அந்த பெரியவர், இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் என்னிடம் குடும்பத்தின் தத்துவத்தை சொல்லி குத்துவிளக்கு கொலவழக்குன்னு புகழ்ந்தாரா? 2ஆம் தார மாப்பிள்ளைக்கு யாரும் உள்ளூரில் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று தான் வெளியூர் கிராமத்து பொண்ணை ஏமாத்திரலான்னு எண்ணிட்டாங்களா? இவர்கள் ஏமாத்த என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? யாரோ சாப்பிட்ட எச்சில் இலையில் நான் எப்படி சாப்பிடுவேன்? யாராவது என் பொருளை எடுத்தாலே அதை கடைசி வரை தொடாமல் இருக்கும் எனக்கா இந்த நிலை? அழுது புலம்பினாள் முத்தரசி. பௌர்ணமியாக இருந்த அவள் அமாவாசை இருட்டுக்குள் தொலைந்து போனாள். தேட தேட இருட்டுதான் தெரிந்ததே தவிர வெளிச்சம் இன்னும் வரவே இல்லை அவளை நோக்கி. அந்த குழந்தையோடு உள்ளே அவன் கொஞ்சி குழாவி விளையாடி கொண்டிருந்தான் சந்தோஷமாக. போகும் பாதை தெரியாமல் பாதியிலேயே நின்று தவித்து கொண்டிருந்தாள். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவறி விழுந்த மீனைப் போல துடித்து கொண்டிருந்தாள். இனியும் பயந்து கொண்டிருந்தால் சரி வராது. எதற்கு எல்லாருமாக சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்க கேட்கணும். நீங்கள் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன் நான் கேட்கணும். அன்னைக்கு என்னமோ நான் பெருசாக தப்பு பண்ணிட்ட மாதிரியில் பெரிய உத்தம புத்திரனாட்ட என்னை கை நீட்டி வேற அடித்தார். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னை தொட்டார். இவருக்கு என்ன அருகதை இருக்குது? புலம்பி அவள் புயலாக எழுந்து சென்றாள். யார் அந்த குழந்தை? அந்த குழந்தைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும். அமைதியாக போக போக ஒவ்வொரு பிரச்சனையும் புதிர் புதிராக கிளம்புது. அவன் அறை கதவை தள்ளினாள். அது கொஞ்சமும் நகரவில்லை. உள்ளே தாழ்பால் போட்டிருந்தது. வேகமாக தட்டினாள். அதற்கும் பலனில்லை. அவளால் அங்கே நிற்கவும் முடியவில்லை. சோர்ந்து போனாள். இமைகள் என்னால் முடியது என்று ஒன்றோடொன்று ஒட்டியது. கண்கள் செருகியது. நித்திரை தேவி அழைத்து சென்றாள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு. இரவு அமைதியாக மெல்ல தாளாட்டியது அவளுக்கு. காலை கதிரவன் வெளிச்சத்தை பரப்பி அவள் தூக்கத்தை கலைத்தான். பரபரப்பாக வாகனங்களும் ரோட்டில் ஒன்றையொன்று சத்தத்தை எழுப்பி கொண்டு முந்தி அடித்து கொண்டு வேகமாக போய்கொண்டு இருந்தது. எழுந்து உட்கார்ந்து அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்களை கசக்கிக் கொண்டே எதிரில் இருந்த அவன் அறை வெறுமையாக திறந்திருந்தது. அதில் யாரும் இல்லை. வரதனையும் குழந்தையையும் அங்கே காணவே இல்லை. வாசலில் நின்ற காரையுமே காணவில்லை. மனதில் வலியும் சோகமும் மிகுதியாக இருந்ததால் அயர்ந்து தூங்கிவிட்டாள். அவனும் குழந்தையும் கிளம்பி போனது கூட தெரியவில்லை அவளுக்கு.
இரவில் நெஞ்சை விட்டு இறங்கியிருந்த பாரம் விடிந்ததுமே வந்து ஏறி உட்கார்ந்து கொண்டது. அந்த குழந்தை யார் என்பதையும் கணவனை பற்றிய உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தம் ஏற்பட்டது. உண்மைகள் தெரியாமல் நிம்மதி இல்லாமல் இருந்த அவள் பார்வைக்கு அந்த விசிட்டிங் கார்டு தென்பட்டது. கணவனின் அரைவாசலில் கிடந்த அந்த விசிட்டிங் கார்டை குனிந்து எடுத்தாள் முத்தரசி. அதில் நேற்று இரவு தனது கணவன் வீட்டுக்கு அழைத்து வந்த குழந்தையின் போட்டோ இருந்தது. அழகாக சிரித்து கொண்டே இருந்தான் போட்டோவில். வி ஹரிஸ், பஸ் ஸ்டாண்ட், ஏ கிளாஸ், அந்தோனியர் கான்வென்ட் என்றிருந்தது. கண்டிப்பாக இந்த குழந்தை முதல் மனைவிக்கு பிறந்தது தான். இன்சியல் கூட என் கணவனின் முதல் எழுத்துக்கள் தானே, வி ஹரிஸ் என்று இருக்கிறதே. சிறிது நேரம் மழையும் புயலும் அடித்து ஓய்ந்தது முத்தரசியின் மனதுக்குள். அந்த வேகத்துடனேயே குளித்து முடித்து ரெடியானால். அவசரமாக அவள் ரெடியாவதற்கும் வேலைக்காரி பூங்காவனம் வருவதற்கும் சரியாக இருந்தது. ரேடியோ வாயை திறந்து விட்டால் பூங்காவனம். என்ன சின்னம்மா, சேத்துல பூத்த தாமரை பூவாட்டம் ஃப்ரெஷ்ஷாக காலையில் எங்கே கிளம்பிட்டீங்க? சின்னையா மனசு மாறிட்டாரா? ராத்திரி ஏதாவது குண்டக்க மண்டக்க ஆயிடுச்சா? 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா என்றாள். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை பூங்காவனம். நீங்கள் வேற எரியிற தீயில எண்ணெயை ஏன் அள்ளி ஊத்துறீங்க என்றால் கடுப்பாக. எள்ளும் கொல்லும் வெடிக்கும் அவள் முகத்தை பார்த்து நைட்டு ஏதோ பிரச்சனையாட்டங்குது என்று வேலைக்காரி கரிசனமாக கேட்க ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த அந்தோனியர் கான்வென்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சின்னமா அப்படி கேட்குறீங்க? சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த எனக்கா தெரியாது? இது பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்கிற இடம். இங்கிலீஷ் மீடியமும் என்ன மீடியமோ சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது என்றாள். ஆனால் யாரும் சீக்கிரம் உள்ளே போக முடியாது. சுற்றி பெரிய காம்பவுண்டு, சுவர் கேட்ட மாதிரி எழுப்பி செக்யூரிட்டி போட்டுலாம் இருக்காங்க. வாசலில் இருக்குது. அவள் சொல்லி முடிப்பதற்குள் சரி போதும், நீங்கள் போய் சீக்கிரமாக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, நாம் 2 பேருமே அந்த ஸ்கூலுக்கு போகிறோம். நாம் எதுக்குமா என்று இழுத்தாள் வேலைக்காரி. போகிற வழியில் எல்லாத்தையும் பேசிக்கலாம், இப்போ ஆட்டோவை போய் கூட்டிகிட்டு வாங்க. ஒன்றும் புரியாமல் பூங்காவனம் தலையை சொரிந்து கொண்டு ஆட்டோவை அழைத்து வர சென்றாள். இந்த சின்னம்மா ஏன் இந்த ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க? இங்கிலீஷ் பேசணுமே டியூஷன் வைக்க போகிறாங்களா, இல்லை சின்னையாவுக்கு சும்மா இருக்கணும்னு ஸ்கூலில் சேர்ந்து படிக்க போகிறாங்களா என்று புலம்பிக் கொண்டே போனவள் எதிரில் வந்த ஆட்டோவை கை காட்டி கூப்பிட்டாள். ஆட்டோவை அழைத்து சென்ற பூங்காவனம் வீட்டு வாசலில் ரெடியாக நின்ற முத்தரசியை சுமந்து சென்றது. அந்த குழந்தையின் அடையாள அட்டையை எடுத்து பூங்காவனத்திடம் காண்பித்து முன்தினம் இரவில் நடந்ததை சொல்லிக்கொண்டே வந்தாள். வண்டியாக முகத்தில் சோகம் வழிய. அவள் சொன்னதை கேட்ட வேலைக்காரியின் முகம் சுட்ட கருவாடாக சுருங்கி போனது. முத்தரசியும் சொல்லி முடித்தாள். அவர்கள் தேடிக்கொண்டு வந்த அந்த கான்வென்ட்டும் பக்கத்தில் வந்தது. வாசலில் கேட்டின் ஓரம் செக்யூரிட்டி தனக்காக இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் இருவரும் வந்தார்கள். இந்த கான்வெண்ட்டில் படிக்கிற ஒரு பையனோட ஐடென்டி கார்டு என்கிட்ட கிடச்சிது, அதுதான் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் என்றாள் முத்தரசி. கொஞ்சம் இருங்க மேடம் என்று மரியாதையாக சொன்ன செக்யூரிட்டி யாரிடமோ சொல்வதற்கு உள்ளே சென்றான். அதன் பிறகு அவன் வெளியில் வந்து, மேடம் உங்களை பெரிய மேடம் உள்ளே வர சொன்னாங்க என்று அவர்களை உள்ளே போகச் சொன்னான். எதையோ எழுதி கொண்டு இருந்த வெண்ணிற ஆடை அணிந்த அந்த வயதான சிஸ்டர் இவர்களை வரவேற்று இருக்கைகளை காண்பித்து உட்காரச் சொன்னாள். கையில் இருந்த கார்டை அந்த சிஸ்டரிடம் கொடுத்தாள் முத்தரசி. மேலே தொடர்ந்தாள் முத்தரசி. அந்த வயதான சிஸ்டரிடம், இந்த அடையாள அட்டையில் உங்கள் கான்வென்ட்டோட பெயர் போட்டிருந்தது மேடம், அதுதான் இங்கே படிக்கிற பையனோடது தான் கேள்விப்பட்டுட்டு போகலான்னு வந்தேன். பதிலுக்கு புன்னகை கலந்த முகத்தோடு அந்த சிஸ்டர் இருவருக்கும் நன்றியை தெரிவித்தார். அதற்குள் ஸ்கூல் இன்டர்வெல் பெல் அடித்து வெடித்து சிதறிய பஞ்சாக எல்லா குழந்தைகளும் வெளியே பறந்து வந்தது. அந்த கூட்டத்தில் ஹரிஸும் ஓடி வந்தான். சிஸ்டரிடம் பேசிக்கொண்டே முத்தரசியும் வேலைக்காரியும் அவனை கவனித்தார்கள். இதுதான் சமயம், அவனை நேர்லேயே விசாரித்து விடலாம். இந்த சிஸ்டரிடம் விசாரித்தால் கண்டிப்பாக நம் மீது சந்தேகம் வரும் என்று ஏன் விசாரிக்கிறார்கள் என்று நினைத்த முத்தரசி அவசரமாக எழுந்தாள் இருக்கையை விட்டு. நாங்கள் அப்போ கிளம்புறோம் மேடம், எங்களுக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது என்றாள் முத்தரசி. கூடவே பூங்காவனமும் எழுந்தாள். சிரமம் எதுவும் பார்க்காம இவ்வளவு தூரம் வந்த இந்த அடையாள அட்டையை கொடுத்து போகிறதுக்கு மீண்டும் ரொம்ப நன்றி. அந்த சிஸ்டர் அவர்கள் போவதற்கு விடை கொடுத்தார். சிஸ்டரிடம் முத்தரசி விடை பெற்று வருவதற்குள் வேலைக்காரி பூங்காவனம் ஹரிஸோட பேசி கொண்டிருந்தாள். தம்பி, உன் பேர் ஹரிஸ் தானே? உன்னோட கழுத்தில் மாட்டியிருந்த அடையாள அட்டை தொலைச்சிட்டியா? அது நாங்கள் தான் பத்திரமா கொண்டு வந்து இங்கே பெரிய மேடத்துக்கிட்ட கொடுத்தோம் என்றான். அப்படியா என்ற சிறுவன், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, பூங்காவனத்திடம் மழலை குரலில் சொன்னான்.
மெதுவாக பேச்சு கொடுத்தாள் பூங்காவனம் அவனிடம். தம்பி, உங்கள் அப்பா அம்மா பெயர் என்ன என்று கேட்டாள் அன்பாக. அப்பா பேரு வரதன், அம்மா பேரு. அவன் சொல்லும் முன் பெல் அடித்தது. ஆன்ட்டி, பெல் அடிச்சிருச்சு, இங்கிலீஷ் மிஸ் கிளாஸுக்கு வந்துடுவாங்க, நான் வர்றேன் ஆன்ட்டி, பாய் என்று ஓடினான். கைகளை அசைத்து டாட்டா காட்டியவாறு. அதற்குள் முத்தரசியும் பூங்காவனத்திடம் வந்தாள். என்னாச்சு பூங்காவனம், விசாரிச்சிங்களா? தொண்டை வரை வந்த வார்த்தைகளை திரும்பவும் உள்ளே மூழ்கினாள் வேலைக்காரி பூங்காவனம். கஷ்டப்பட்டு கொண்டு சின்னம்மா, அந்த பையன் சங்கடப்பட்டுக்கிட்டு அப்பா பேர் என்னன்னு கேட்டதுக்கு நம்ம சின்னையா பேரை தாம்மா சொல்லிச்சு. அம்மா பேர் சொல்கிறதுக்குள்ளே மற்ற விவரம் கேட்கறதுக்கு முன்னாடியே பெல் அடிச்சிடுச்சு. இது மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிட்டான் என்றாள் கவலையாக. ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போய் மூச்சு விட மறந்தவளாக நின்றாள் முத்தரசி தடுமாறி. அவளை தாங்கி பிடித்தாள் பூங்காவனம். சின்னம்மா, ஆனது ஆயிப்போச்சுமா, மனசை தளர விடாதீங்க, வாங்கம்மா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். பிரம்மை பிடித்த ஓல் போல் இருந்த அவளை அழைத்து வந்த ஆட்டோவில் உட்கார வைத்தாள் வேலைக்காரி பூங்காவனம். அவளை ஆறுதலாக அழைத்தவாறு. அழைத்து கொண்டு போன இடத்திற்கே திரும்பவும் ஆட்டோக்காரன் வந்தான். அவன் கேட்டதுக்கு மேலேயே பூங்காவனம் 10 ரூபாயை சேர்த்து கொடுத்தாள். சந்தோஷமாக வாங்கி கொண்ட அவன் வேகமாக விரட்டி சென்றான் தன் ஆட்டோவை. எதுவும் பேசாமல் ஊமையானால் முத்தரசி. தெருமுனையில் தனது தள்ளுவண்டியை வைத்து ஒவ்வொரு வீட்டின் முன்புறமும் துணிமணிகளை வாங்கி அயன் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தான் அந்த சலவை தொழிலாளி. அப்போது அவனது எஃப்எம்மில் இருந்து, உனக்கும் ஒரு காலம் உண்டு, பொறுத்திரும் மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மகளே என்று காற்றின் திசையாக வேகமாக ஒலித்தது. முத்து, அம்மாடி முத்து குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் பெரியவர் கண்ணன். தன்னுடைய டிராவல் பேக்கை இறக்கி வைத்தபடி ஊரிலிருந்து வந்த களைப்பு தீராமல். அவர் கூப்பிட்ட குரலுக்கு எந்த பதிலும் இல்லை. வீடெல்லாம் திறந்து கிடக்குது, எங்கே போனா இந்த பொண்ணு? எவனாவது திருடன் வந்து உள்ள பூந்தா கூட தெரியாது போல இருக்கே, இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் இருக்குது பாரு இந்த பொண்ணு என்றவர் அவள் மொட்டை மாடியில் இருந்து இறங்குவதை பார்த்தார். இங்கே பாருடா, நான் வீடு புறா தேடிட்டு வர்றேன், காணல என்னதையும் தூக்கு வாரி போட்டுச்சு. முத்துக்கண்ணு, நீ என்னடா மொட்டை மாடியில் இருந்து இறங்கி வர, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? இன்னும் சாகல மாமா, உயிரோட தான் இருக்கேன் என்றாள் முத்தரசி ஒத்தை வார்த்தையாக. அவளின் பதில் கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு பதிலை. மேலே தொடர்ந்தாள். அடுத்து என்ன பாவத்தை செய்ய போறீங்க என்றால் ஆத்திரமாக. அதிர்ந்து போன அவர், அம்மாடி முத்து, என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக என்னை உயிரோட குழியில் போட்டு புதைச்சிட்டிங்களே, ஏன் 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 இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பணக்காரங்க எது வேணும்னாலும் செய்யலாம், ஏழைங்களால் என்ன பண்ண முடியும்னு தைரியம் தானே உங்களுக்கு? அவங்களுக்கும் மனசு இருக்கும், அதில் ஆசைகள் இருக்கும், லட்சியம் இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? பணமுள்ள மனிதர்களுக்கு குணம் எங்கே இருக்க போகுது, பண்பாடு எங்கே இருக்க போகுது? மொத்தத்தில் என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் என்ற பேரில் கதறி அழுதாள் முத்தரசி. பெரியவர் கண்ணன் வாயடைத்து போய் மரமாக நின்றார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. காற்றுப்பட்ட வாழை மரமாக அவர் மனது நார் நாராக கிழிந்தது அவள் கேள்வியும் அழுகையும். அம்மா முத்து, இப்படி தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் என்னம்மா நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லு என்றார் கண்ணன் பாவமாக. எல்லா உண்மையையும் மூடி மறைச்சி உங்களுக்கு எப்படி புரியும் மாமா, எப்படி புரியும்? அந்தோனியர் ஸ்கூலில் படிக்கிற உங்கள் பேரனை உங்கள் மகன் நேற்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் மூடி மறைச்சது எல்லாம் எனக்கு அம்பலமாயிடுச்சு மாமா என்றான் ஆவேசமாக. இதுவரையில் என்னமோ ஏதோன்னு பதட்டமாக இருந்த அவர், அந்த விஷயத்தை பற்றி நானே சொல்லணும்னு நினச்சேம்மா, அதுக்குள்ளே உனக்கு தெரிஞ்சு போச்சா? பாதி மீதியையும் சொல்கிறேன். நேற்று வந்த பையன் என்னுடைய பேரன் மாதிரி தாம்மா, கிட்டத்தட்ட பேரனே தான். இப்போ உனக்கு ஒன்றும் புரியாது, சொன்னாலும் புரியாது. இன்னும் 1 மணி நேரம் வர பொறுத்துக்கோமா, எல்லாம் தானாகவே புரியும். வீட்டில் உள்ள தொலைபேசியை எடுத்து நம்பரை டயல் செய்தார். மறுமுனையில் ஹலோ என்ற குரல் கேட்டது. மணி, அவசரமாக கொஞ்சம் வெளியில் போகணும், சீக்கிரமாக வாப்பா என்று டிரைவரை வர சொன்னார். அமைதியாக இருந்தது அந்த தேவன் ஆலயம். கார் அந்த ஆலயத்தின் முன்பு சற்று தள்ளி நிறுத்தப்பட்டது. டிரைவரை வெளியே விட்டு முத்தரசியை மட்டும் உள்ளே அழைத்து சென்றார் கண்ணன். ஈவினிங் மாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடியும் வரை இருவரும் காத்திருந்தனர். சர்ச்சில் உள்ள கூட்டம் 1/2 மணி நேரத்தில் மெல்ல கலைந்தது. காற்று போன திசையில் நகரும் மேகமாக பாதர் அடைக்கலம் இவர்களை நோக்கி வந்தார், கையில் பைபிள்களை ஏந்திய வண்ணம். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா என்றார் அக்கறையாக. இல்லை ஃபாதர், பாதி ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்துட்டோம்.
என்ன உங்கள் பேரன் ஹரிஸை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் ஃபாதர். அது மட்டுமில்லை, இவன் என் மருமக வரதன் ஹரிஸில் வீட்டுக்கு நேற்றுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதான் வீட்டில் பெரிய குழப்பமே ஏற்பட்டு போச்சு. நான் வேற இன்றைக்கி தான் ஊரில் இருந்தே வந்தேன். என் மருமகளுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. சிவகாசி பட்டாசு மாதிரி நான் வந்ததுமே வெடித்து தள்ளிட்டா படபடன்னு. நான் அங்கே எதை சொன்னாலுமே ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் அவள் இல்லை. அதுதான் வந்ததும் வராததுமா நான் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். அவள் சந்தேகத்தை நீங்கள் தான் ஃபாதர் தீர்த்து வைக்கணும் என்றார் கண்ணன் எந்தவித பதட்டமும் இல்லாமல். ஃபாதர் முத்தரசி பக்கம் திரும்பினார். எதையோ தொலைத்துவிட்டு தேடி கொண்டிருப்பதைப் போல வாடி வதங்கி போய் இருந்தால் முத்தரசி. உன் பேர் என்னம்மா? ஃபாதர் அன்பாக கேட்டார். முத்தரசி. அம்மா முத்தரசி, நாம் எல்லாருமே கடவுளின் குழந்தைகள். நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அவர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பார். ஹரிஸ்க்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுமா. அவனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவன் அம்மா அப்பாவும் அப்பாவும் போயிட்டான். 2 பேரோட அன்பும் ஆதரவும் கிடைக்காம அந்த பிஞ்சு குழந்தை அனாதை ஆயிட்டான். ஹரிஸோட அப்பாவும் உன் கணவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. சொல்லப்போனால் உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி தான். 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. காலேஜில் கிளாஸ் நடக்கும்போது கூட பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. சொல்லி வச்ச மாதிரி மார்க்கும் ஒன்றா தான் இருக்கும். அவங்க 2 பேரையும் பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே இல்லை. அப்படி ஒரு ஒற்றுமை. காலேஜில் எல்லாருமே இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா பாண்டவர்கள் மாதிரி, இல்லை தனித்தனியாக பண்ணிப்பீங்களான்னு ரொம்ப ஓட்டுவானுங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு முடிஞ்சு 2 பேருக்குமே வேலை மட்டும் ஒன்றா கிடைக்கல, தனித்தனியாக கிடைச்சது. நேரில் முன்ன மாதிரி அடிக்கடி பார்த்துக்க முடியலனாலும் ஃபோனில் பேசிப்பாங்க. அவங்க நட்பு அப்படி வளர்ந்துச்சு அதிவேகமாக. அத்தனை பேரோட பொறாமைக்கு நடுவில் பேரில் கூட 2 பேருக்குமே அப்படி ஒரு ஒத்துமை சொல்லி வச்சார் போல் ஒன்றாக விஷ்ணுவர்தன் வரதராஜன் என்று. வரதன்னு சொன்னாலே 2 பேருமே வந்து நிற்பாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு வரதராஜனுக்கு அவங்க அம்மா அப்பா கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணினாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், என் ஃப்ரெண்டு விஷ்ணுவர்தன் பண்ணிக்கும்போது நானும் பண்ணிக்கிறேன்னு மறுப்பு தெரிவித்தான் வரதராஜன். ஆனால் வரதராஜனின் அம்மாவும் அப்பாவும் அவனை விடலை. வரதா, எங்கள் 2 பேருக்குமே வயசு போய்கிட்டே இருக்குது, இப்போவோ அப்போவோன்னு இருக்கும், இந்த காரணம் இல்லாமல் ஒத்துக்கோ என்று அவன் ஒத்துக்கொள்ள வைத்தார்கள். வரதன் கல்யாணம் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நாளில் நல்லாவே நடந்து முடிஞ்சுது. ஆனால் அவன் உயிர் நண்பன் விஷ்ணுவர்தனால் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அவனும் முக்கியமான மீட்டிங்காக வெளியூரில் இருந்ததால் கல்யாணத்தில் கலந்துக்க முடியல. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தான் அங்கிருந்தே ஃபோன் மூலமாக. நேரில் வர முடியவில்லை என்று வருந்தியவனாக விஷ்ணுவர்தன் தன் நண்பன் வரதராஜனிடம் சொன்னான். ஃபாதர் அவளிடம் பாதியை சொல்லி முடித்தார். மீதியை கண்ணன் தொடர்ந்தார். முன்னால் நடந்து முடிஞ்சதை கண்முன் கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் அவளுக்காக. சீக்கிரம் கிளம்புங்க, ஆஃபீஸ்க்கு நேரமாகுது. மதிவதனி துரத்தினாள் கணவனை. ப்ளீஸ் மதி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை கெஞ்சி கேட்டான் வரதராஜன். முடியாது, ஏற்கனவே நிறைய நாள் லீவு போட்டுட்டீங்க, இந்த மாதம் சம்பளமே முழுசாக வராது, போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புங்க என்றாள். அவன் கையில் டவலை கொடுத்து பாத்ரூமில் தள்ளிவிட்டாள். அதற்குள் வரதனின் செல்போன் அழைத்தது. மதிவதனி அதை எடுத்து ஹலோ என்றாள். நான் எம்டி அஜய் பேசுகிறேன், எங்கள் வரதன் இல்லையா என்றான். மதிவதனி லேசாக பதட்டத்தோடு, சார் அவர் பாத்ரூமில் இருக்கார் சார், அவர் வந்ததுமே சொல்கிறேன் சார் என்றால் மிகவும் பயபக்தியோடு. நீங்கள் யார்? நான் அவரோட ஒய்ஃப் சார் என்றால். உங்கள் வாய்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது என்றவன் ஃபோனை துண்டித்தான். வரதனிடம் சொல்லுமாறு. தலையை கைவிரல்களால் கோதிவிட்டபடி டவலை கட்டி கொண்டு பாத்ரூமிலிருந்து வரதன் வந்தான். என்னங்க, உங்கள் எம்டி ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்தது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க என்றால் மதிவதனி அவனிடம். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். 2-3 ஃபைல் பெண்டிங் ஒர்க் அப்படியே முடிக்காமல் இருக்குது. அது விஷயமாக தான் எனக்கு ஃபோன் பண்ணி இருப்பார். ஃபோன் பண்ணுறதை விட நான் நேர்லேயே போய் சமாளிச்சுக்கிறேன் என்று சாப்பிடாமல் கூட ஓடினான் வரதராஜன். கையில் ஒரு குட்டி சூட்கேஸோடு பைக்கை வேகமாக உதைத்து ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பினான் வேகமாக. மிச்சம் மீதி இருந்த ஃபைல்களை எல்லாம் புரட்டினான். ஓரளவு களைத்து போயிருந்தாலும் வரதன் எல்லா வேலையையும் முடித்துவிட்டேன் என்ற திருப்தி தான் அவனுக்கு. அதற்குள் வரதனே பியூன் கிருஷ்ணசாமி அழைத்தான். சார், உங்கள் ஃப்ரெண்டு யாரோ விஷ்ணுவா வெளியில் வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரமாக வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க சார். அப்படியா என்றவன் முகத்தில் எமர்ஜென்சி லேம்பை போல வெளிச்சம் பிரகாசித்தது. சட்டென்று எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு வாசலுக்கு விரைந்தவன் தன் நண்பனை கண்டதும் கட்டி அணைத்து கொண்டான். டே, என்னடா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து சர்ப்ரைஸாக நிற்கிற என்றான் வரதராஜன் விஷ்ணுவர்தனை. சொல்லிவிட்டு வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமா?
வரதராஜன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா என்றான் விஷ்ணு. அப்பொழுது வரதனின் செல்போன் சினிங்கியது. அவனுக்கு பாக்கெட்டிலிருந்து எடுத்து பார்க்க மதிவதனி தான் அழைத்து கொண்டிருந்தாள். ஏய் மதியம் என் ஃப்ரெண்டும் நானும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரோம். இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு வை, சீக்கிரமாக ரெடி பண்ணு, நாங்கள் கிளம்பிட்டோம் என்று ஃபோனை வைத்தான். டேய், அதெல்லாம் வேண்டாண்டா, உன் ஒய்ஃபுக்கு எதுக்கு வீண் சிரமம் கொடுக்குற என்றான் விஷ்ணு. பேசாமல் வாயை முடிக்கிட்டு என்னோட வரணும் என்றான் வரதராஜன். எதையும் பேசக்கூடாது என்று அன்பு கட்டளை. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா என்று வரவேற்று நலம் விசாரித்தாள் மதிவதனி. மெல்ல சிரித்த விஷ்ணு அவள் கேள்விக்கு தலையசைத்தான். மதி, என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அப்போ முதல்ல சாப்பாட்டுக்கு இலையை போடு, சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அப்புறமா தெம்பா பேசிக்கலாம் வரதராஜன் சொல்ல இலையை போட்டு பரிமாறினாள். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, தயிர் பச்சடி என்று இலையில் விருந்து பலமாக இருந்தது. அள்ளி அள்ளி வைத்து அவனை போதும் போதும் என்று திணறடித்தார்கள். எப்படியோ இருவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தார்கள். ஏங்க, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எல்லாம் சொன்னீங்க, ஆனால் அவர் ஊமைங்கிற விஷயத்த மட்டும் என்கிட்ட ஏங்க சொல்லவே இல்லை? அவர் என்னவோ சொல்ல முடியாமல் சொல்லாமலே படத்தில் வர லிவிங்ஸ்டனை போல பேன்னு பேசுகிறாரே என்றாள் கணவனிடம் கைகளை துடைக்க தவளை கொடுத்தவாறு. அதை கேட்ட வரதராஜன் விழுந்து விழுந்து சிரித்தான். விஷ்ணுவின் அருகில் வந்து, டேய் நண்பா, என் பொண்டாட்டி உன்னை ஊமையான்னு கேட்குறாடா என்றான் சிரிப்பை அடக்க முடியாமல். எல்லாம் உன்னால தாண்டா, நான் தான் சொல்கிற வரைக்கும் எதையும் பேசக்கூடாது புஷ்ஷுன்னு சொன்னேன், அதனால தான் நானும் பேசாமையே இருந்துட்டேன். நான் ஊமையெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் பேசுவேன் என்றான் சிறு குழந்தை போல. இப்பொழுது மதிவதனியும் சிரிக்க ஆரம்பித்தாள். இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கிறீங்களே, அம்மா அப்பா சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டீங்க. அப்படின்னு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் என்னடானா உங்கள் நண்பர் விளையாட்டுக்கு சொன்ன வார்த்தையை கூட வேத வாக்காக எடுத்துக்கிட்டு இப்படி கட்டுப்பட்டு நிற்கிறீங்களே. அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசாத. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே மாட்டான் தெரியுமா? அவன் கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் என் நண்பண்டி என்றான் வரதராஜன் அவனை கட்டி கொண்டு. மதிவதனி அவர்களை பார்த்து ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஆச்சரியம் கலந்த விழிகளோடு சொன்னாள் கணவனிடம், அவள் நண்பனிடம். நான் நினைக்கிறேன் போல ஜென்மத்தில் நீங்கள் 2 பேருமே லவ்வர்ஸாக இருந்திருப்பீங்கன்னு தான். ரொம்ப ஒற்றுமை போங்க. அதுதான் இந்த ஜென்மத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், இரும்பும் காந்தமும் போல. அவள் சொன்னதை கேட்டு மீண்டும் ஓயாத கடல் அலை போல சிரிப்பு சத்தம் கேட்டது. கண்களில் நீர் பொங்க வயிற்றை பிடித்து கொண்டு அப்படி சிரித்தார்கள் மூவரும். நிலவு வளர்ந்து தேய்வதைப் போல நாளும் பொழுதும் நகர்ந்து பூவும் மெல்ல மலர்ந்தது. மதிவதனியின் வயிற்றில் உலகத்தை பார்க்க வரவென்றோம் பெயரில் உறவு ஒன்று வர இருந்தது. அந்த நாட்களுக்காக அனைவருமே காத்திருந்தார்கள் ஆவலோடு. வரதராஜன் மதிவதனியை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டான். உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். சமையலிலிருந்து வீடு பெருக்கி துணி துவைப்பது வரை அவனே செய்தான். இரவும் நிலவும் அமைதியை தந்தது. மதிவதனி இடுப்பு வலி தாங்க முடியாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தால் வரதனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. நண்பனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். அவளுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாதே, குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டுமே. நண்பன் விஷ்ணுவோடு புலம்பி தீர்த்தான். பாவம்டா, அவள் ரொம்ப கத்துறாடா, என்னால் பார்க்கவே முடியல. பிரசவ நேரத்தில் அவங்க படுற கஷ்டமெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குதுடா. அதற்குள் வெள்ளை ஆடையில் யூனிஃபார்ம் அணிந்த நர்ஸ், சார் நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, நார்மல் டெலிவரி தான் என்றாள். அவளிடம் என் மனைவி என்றான் வரதன். ரொம்ப நல்லாவே இருக்காங்க, போய் பாருங்க என்றவள் அடுத்த அவள் வேலையை தொடங்க ஆரம்பித்து விட்டாள். செம்பருத்தி பூவைப் போல தன் சிறிய கை கால்களை மெல்ல விரித்து சுருக்கி கொண்டும் உதைத்து கொண்டும் இருந்தது குழந்தை. கன்னங்கள் குண்டு குண்டாக தொட்டு கிள்ள வேண்டும் என்பதைப் போல இருந்தது. தன் மனைவியின் பக்கத்தில் அமர்ந்து குழந்தையை மடியில் தூக்கி வைத்து கொண்டு கெஞ்சினான் வரதன். அழகான பிள்ளையை பெற்று தந்ததற்காக தன் மனைவிக்கு நெற்றியில் பரிசாக ஒரு முத்தத்தை தந்தான் அன்பாக. உள்ளமெல்லாம் அளவு கடந்த சந்தோஷம் பொங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்து கொஞ்சி மகிழ்ந்து டிஸ்சார்ஜ் செய்து தாயையும் குழந்தையையும் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வழக்கம் போல பொழுது விடிந்து தினசரி வேலைகள் எப்பொழுதும் போல நடக்க தொடங்க வரதன் காத்திருந்தான். கம்பெனி எம்டியை பார்க்க 10 நிமிடமாக பிறகுதான் அவனுக்கு உள்ளே வர சொல்லி அனுமதி கிடைக்க, சார் மே ஐ கம் இன்? எஸ் என்றார் கம்பெனி எம்டி கீர்த்திவாசன். சார் சொல்லுங்கள் மிஸ்டர் வரதராஜன், வந்து என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு பேர் சூட்டு விழா நடக்க போகுது, நீங்கள் அவசியமாக வந்து கலந்துக்கணும் சார், கண்டிப்பாக மறுப்பு தெரிவிக்காமல் வரணும்.
சிறிது நேரம் ஏதோ யோசித்தான் கீர்த்திவாசன். ஓகே வரேன் என்று அவனிடம் சொன்னான் அவனுடைய கம்பெனி எம்டி. ரொம்ப தேங்க்ஸ் என்ற மாதவன் அவனிடம் தலையாட்டிவிட்டு விடை பெற்றான். கடிகாரமுள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. வரதனின் வீடே களை கட்டியிருந்தது. உறவினர்களும் நண்பர்களும் குழந்தையை தூக்கி முத்தமிட்டு கொஞ்சி பணம், நகை, புதிய ட்ரெஸ் மற்றும் சோப்பு, சீப்பு, பவுடர் என்றும் தாம்பூலத்தில் வைத்து கொடுத்தார்கள். ஒரு சிலர் குழந்தை அப்பா ஜாடையா இல்லை அம்மா ஜாடையா என்றனர். ஒரு சிலர் இப்போ எதுவும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும் என்றனர். அப்போதுதான் வாசலில் பெரிய கார் படகு போல வந்து நின்றது. எல்லார் கவனமும் அந்த கார் மேலேயும் அதற்குள் இருப்பவர் மேலேயும் இருந்தது. இதை பார்த்த வரதராஜன் வாசலுக்கு விரைந்து ஓடினான். வாங்க சார், வாங்க சார் என்று கீர்த்திவாசனை உற்சாகமாக வரவேற்றான். தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அறிமுகப்படுத்தினான். அங்கு உள்ளவர்கள் ஆண்கள், பெண்கள் அனைவரின் கண்ணும் கீர்த்திவாசன் மேலதான் இருந்தது. காரணம், பந்தாவான பணக்கார தோற்றமும் அழகான அந்த இளமை தோற்றமும் அனைவரையும் கவர்ந்தது. பக்கத்தில் நின்று அவனுடைய பிஏ நகைப்பெட்டியை அவனிடம் நீட்டினான். கீர்த்திவாசன் அதை திறந்து அதில் உள்ள தங்கச் செயினை எடுத்து தொட்டிலில் இருந்த குழந்தையின் கழுத்தில் போட்டு அதன் கன்னத்தை தொட்டு முத்தமிட்டான் குனிந்து. அதற்குள் அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து காதில் வைத்தவன் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று பதில் சொன்னான். உடனே வரதராஜனிடம் சொல்லிவிட்டு தன் பிஏவுடன் வேகமாக காரை நோக்கி புறப்பட்டான் கீர்த்திவாசன். பிறகு அவர்கள் செலக்ட் பண்ணிய பெயரை குழந்தைக்கு வைத்து அப்பெயரை வைத்து அழைத்தனர். விருந்து, உபசரிப்பு, உறவினர்கள், நண்பர்கள் என்று கூடி மகிழ்ந்த அன்றைய பொழுது சந்தோஷமாக கழிந்தது. தினசரி தாளை போல நாளும் ஓடியது. கிளம்பி ரெடியான வரதராஜன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டான். வந்து சோஃபாவில், என்னங்க இது, என்னமோ கப்பலே கவுந்து போன மாதிரி இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க என்றாள் மதிவதனி. பின்னென்ன, இந்த எம்டி தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கான்னா என்னையும் அது போலவே நினச்சிட்டாரு. இல்லைன்னா இப்படி பொண்டாட்டி குழந்தைகளோடு இருக்கிற என்னை பிரித்து ஆஃபீஸ் விஷயமாக வெளியூருக்கு போயிட்டு வான்னு அனுப்புவாரா என்றான் மிகவும் சலிப்போடு. ஏங்க, நீங்கள் என்ன துபாய்க்கும் சிங்கப்பூருக்குமா போகிறீங்க? தோ இருக்கிற கோயம்புத்தூர் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வர போகிறீங்க. அதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டமா என்றாள் மதி அவனிடம் கிண்டலாக சமாதானப்படுத்தியவளாக. சரி, நான் போயிட்டு வர்ற வரைக்கும் குழந்தையும் நீயும் பத்திரமா இருங்க, பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். வெளியே வந்து அவன் திரும்பவும் உள்ளே வந்தான். அச்சச்சோ, மறுபடியும் என்னங்க ஆச்சு என்றாள் மதி. ஏய், எனக்கு வழக்கமாக கொடுக்குற மாமூலை கொடுக்காம அனுப்புகிற என்றவன் சினிங்கு அவளிடம் வாங்கி கொண்டும் கிளம்பினான். ஒரு வழியாக கதவை தாளிட்டு விட்டு குழந்தையை தூங்க வைத்து கொண்டிருந்தாள். டொட்டடாங், வாசல் அழைப்பு மணி அடித்தது. போட்டு திரும்பி வர்றாரு, இவரை என்னதான் பண்ணுறது என்று கோபத்தோடு கதவை திறந்தாள் மதி. திறந்தவள் அப்படியே வாயடைத்து போய் நின்றாள், கண் சிமிட்டாமல். அவள் அப்படி நிற்க காரணம் அந்த எம்டி தான். நிதானத்துக்கு வந்து அவள், சார், அவங்க இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினாங்க கோயம்புத்தூருக்கு. எனக்கு தெரியும் மிஸ்டர் வரதராஜன் இன்னைக்கு கோயம்புத்தூர் போவார்னு. அவரை போக சொன்னதே நான் தானே, ஆஃபீஸ் விஷயமாக தான் என்றான் அலட்சியமான குரலில் அலட்டி கொள்ளாமல். நான் பார்க்க வந்தது உங்களை தான், உள்ளே வரலாமா என்றான் கீர்த்திவாசன். வாங்க சார், வந்து உட்காருங்க. மதிவதனி அவனை வரவேற்றாள். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வர்றீங்க, பேர் பெற்ற கம்பெனியோட எம்டி, பணத்தாலையும் அந்தஸ்தாலையும் யாரும் ஏணி வச்சு கூட தொட முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை சார். அதுதான் சார் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டேன். பரவாயில்லையே, என்னை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க என்றான் தெத்துப்பல் தெரிய அழகாக சிரித்து கொண்டே. இன்னும் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் சார் என்றாள் மெதுவாக இழுத்து கொண்டே. இந்த சின்ன வயசில் திறமையும் அழகும் கொண்ட உங்களுக்கு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு தர்றதுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு இருப்பாங்களே என்றாள். என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் என் மனசையும் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் என்றான் கீர்த்திவாசன். எனக்கு ஒரு பிடிவாத குணம் உண்டு. சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எனக்கு வேணும்னா அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு ஆர்வம். அதோட தரத்தை பற்றியோ இல்லை அது இருக்கும் இடத்தை பற்றியோ நான் கவலைப்படுறதே இல்லை. ஆசைப்பட்டதை அடைய வேண்டும். மனுஷன் இந்த பூமியில் பிறந்து வாழ்வதற்கு அர்த்தமே அவன் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு தானே. என் பணத்துக்கும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் மயங்காத பொண்ணுங்களே கிடையாது. ஆனால் நான் சாதாரண பொண்ணை பார்த்து மயங்கிட்டேன். அவன் நினப்பு என் மனசில் பொங்கி வழியுது. என்னை அறியாமலே நான் அந்த அளவுக்கு ஆசை வச்சிட்டேன்.
அதான் காரணம். எனக்கு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேச தெரியாது. கோபத்தை கட்டுப்படுத்தலாம், ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா? ஆசைக்கு அளவே இல்லை. மதுவின் போதையை விட மாதுவின் போதைக்கு தானே மயக்கம் அதிகம். என்னை மயங்க வைத்த அந்த மாது வேற யாரும் இல்லை, நீதான் என்று பட்டென்று போட்டு உடைத்து விட்டான் கீர்த்திவாசன். அவன் அவள் பக்கத்தில் காதருகே சென்று, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்றான். நீண்ட பெருமூச்சு அவள் மேல் இழுத்து விட்டான். அவளை சுற்றி பார்த்து, தேவையை நீ நிறைவேற்றினா என் தேவைகளை நிறைவேற்ற நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுப்பதற்கு ரெடி. உன் பேரில் ஒரு பங்களா கட்டி கொடுக்கவும் தயார். அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும், மறுபடியும் மறுபடியும் தட்டாது. இல்லாவிட்டால் இது வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் என்றான். என்னை போல உனக்கும் ஆசை என் மீது இருந்தால் இதை வாங்கிக்கொள் என்று தன் கோட்டில் உள்ள அந்த புதிய செல்போனை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவன். மௌனமாக தலை குனிந்து அவள் சிறிது நேரம் கழித்து கைகள் நடுங்க அதை வாங்கி கொண்டாள் மதிவதனி. என்னோட நம்பர் அதில் இருக்குது, நாளைக்கு ரெடி ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வர்றேன் என்றவன் கையில் உள்ள கார் சாவியை சுற்றி கொண்டே, புகழுக்கு மயங்காத பொண்ணும் இல்லை, போதையில் மயங்காத ஆணும் இல்லை, போதைக்கு மயங்காத ஆண்களும் இல்லை, ஆக மொத்தம் நான் போட்ட வலையில் சிக்காத மீனே கிடையாது. கன்னி ராசியும் அதிர்ஷ்டம் மச்சமும் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு யோகந்தான் என்று சொன்னவன் சிரித்து கொண்டே காரை எடுத்தான். வெற்றி படிகளை தொட்டு விட்டதாக நினைத்து அவளையே பார்த்து கொண்டு வாசலில் நின்றாள். அவன் போனாலும் கூட அவன் அடித்திருந்த அந்த உயர் வகை சென்ட்டின் வாசம் அந்த அறையை விட்டு போகாமல் அவளுக்கு மெல்ல மயக்கத்தை தந்தது. அவன் மீது மோகமும் வந்தது. தன் குழந்தையையும் கணவனையும் நினைக்க மறந்தவளாக இருந்தாள். கட்டுப்பாட்டை இழந்தவளுக்கு உணர்ச்சிகள் பொங்கி வழிந்தது. மோகம் எனும் தீப்பற்றி எரிந்தது. கூவம் என்னும் சாக்கடையில் விழுந்து தணிக்க இறக்கைகள் இல்லாமல் கீர்த்திவாசனோடு பறந்து கொண்டிருந்த அவளுக்கு குழந்தையின் அழுகை சத்தம் எரிச்சலை ஊட்டியது. ஒரு குடும்பத்தின் தலைவியும் ஒரு குழந்தையின் தாயும் தவறு செய்ய போவதை நினைத்து அந்த சூரியனும் போய் மேற்கே மறைந்து கொண்டான். நாளை தவறு செய்ய போகும் பெண்ணை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு இருட்டில் மறைந்து மறைந்து எட்டி பார்த்தன விண்மீன்கள். வானத்தில் இருந்து கொண்டு விடிந்த பின்பும் இவள் தவறு செய்ய போகிறாள் என்று மழை லேசாக அழத் தொடங்கி வேகமாக அழ ஆரம்பித்தது. எதை பற்றியும் கவலை கொள்ளாத அவள் கீர்த்திவாசனையே நினைத்து கொண்டு இருந்தாள். அவன் வருகையை நோக்கி அவள் காத்திருந்தாள். தலையை வாசனை ஷாம்பு போட்டு கழுவினாள். ஒரு முறைக்கு 2 முறை சோப்பை போட்டு உடம்பை நனைத்தாள். சவரை திறந்து மெல்ல பாட்டு பாடிக்கொண்டு பாத்ரூமில் குளித்து முடித்த பின் கண்ணாடியின் முன்பு அமர்ந்து உலர்ந்த தலையை சீவி சீவி கலைத்தாள். பவுடர் கலைந்த இடத்தில் திரும்பவும் பவுடரை அள்ளி பூசினாள். ஒரு வழியாக மேக்கப் அலங்காரம் எல்லாமே முடித்து ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த மல்லிகை எடுத்து நீளமாக தொங்க விட்டு வைத்து கொண்டாள். விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்தாள். உற்சாகத்தோடு செல்போனை எடுத்து கீர்த்திவாசனுக்கு ஃபோன் பண்ணினாள். அடுத்த 10 நிமிடங்களில் அவன் அங்கு வந்து சேர்ந்தான். புது மாப்பிள்ளையைப் போல மெடுக்காக. அவள் அலங்காரத்தை பார்த்து அப்படியே அசந்து போய்விட்டான். என்ன அழகு, என்ன அழகு! உன்னை இந்த கோலத்தில் பார்த்த உடனே சும்மா காஸ்ட்லி பீர் அடித்த மாதிரி சும்மா கும்முன்னு கிக்கி ஏறுதுடி என்றவன் தாவி அணைத்து அவளை இறுக பற்றினான். அவசரப்படாதீங்க, இருங்க என்று அவனை உதறி தன்னினாள். ஏய், வாட் ஹேப்பன், பிடிக்கலையா, என்னாச்சு என்றான் கீர்த்திவாசன். பெட்ரூம் அங்கே இருக்கு என்றாள் அவனிடம் கை காட்டி. என்ன உதறி தள்ளினதும் நான் கூட பயந்துட்டேன். இப்போதான் தெரியுது, சரியான கள்ளி. ஒன்றும் தெரியாத பாப்பாக்கு கெட்டா போ. இடியும் மின்னல் சத்தமும் இவர்களின் சிரிப்பு சத்தமும் சேர்ந்தே ஒலித்தது. இந்த வீடு தான், நிறுத்துப்பா என்றான் வரதராஜன் ஆட்டோக்காரனிடம். அவனை அனுப்பிவிட்டு திரும்பியவன் வாசலில் நின்ற எம்டியின் காரை கண்டு அதிர்ந்தான். அது மட்டுமின்றி தொட்டிலில் தூங்கிய குழந்தை வேறு அழுது கொண்டிருந்தது. வேகமாக சென்றவன் அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி தோள் மீது போட்டு தட்டினான். அழுகையை நிறுத்தியது. உள்ளிருந்து சிரிப்பு சத்தமும் பேச்சு சத்தமும் கேட்டது. பின்பு உடன் கதவு திறக்கப்பட்டது. பெட்ரூமிலிருந்து கீர்த்திவாசன் வெளியே வந்தான். அவன் பின் அரைகுறை ஆடைகளோடு தன் மனைவி மதிவதனி. தன் தலையை யாரோ சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது. வந்த வேலை முடிந்தது என்ற சந்தோஷத்தில் சுற்றும் முற்றும் பார்க்காமல் உல்லாசமாக பறந்தான் கீர்த்திவாசன். அவனை அனுப்பிவிட்டு மீண்டும் மெத்தையிலிருந்து உருண்டாள் மதிவதனி. அவனின் மயக்கம் தெளியாமல் தோளில் இருந்த குழந்தையை பக்கத்து வீட்டில் உள்ள பாட்டியிடம், பாட்டி மதிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் அவளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டி போயிட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு கவரையும் கொடுத்தான் வரதராஜன் பாட்டியிடம். இது ரொம்பவும் முக்கியமான லெட்ரு, இதை என் ஃப்ரெண்டு விஷ்ணு வருவான், அவங்கிட்ட மட்டும் கொடுங்க பாட்டி என்றவன் பாட்டியிடம் உள்ள குழந்தை
என்பதை ஹரிசை அள்ளி முத்தமிட்டான். பாட்டி, நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆகும், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க என்றவன் பாட்டியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வீட்டுக்கு வந்தான். கிச்சனுக்குள் இருக்கும் சிலிண்டரை மெதுவாக பெட்ரூமுக்குள் நகர்த்தி கொண்டு வந்தான் வரதராஜன். மெல்ல கண்ணயர்ந்த மதிவதனி சத்தம் கேட்டு முழித்து பார்த்தாள். கதவை தாளிட்டு கொண்டிருந்த கணவனை பார்த்து திடுக்கிட்டு எழுந்தாள். என்னங்க, எப்போ வந்தீங்க என்றால் நெஞ்சில் ஓர் படபடப்போடு. இப்பத்தான் மதி, நான் வருவேன்னு நீ கொஞ்சமும் எதிர்பார்க்கல இல்லை என்றான் அங்குள்ள ஜன்னல் கதவுகளை சாத்தி கொண்டே. ஆடைகளை சரி பண்ணி கொண்டே அவள், ஏன் இப்போ ஜன்னலெல்லாம் மூடுறீங்க என்றாள். நீ சத்தம் போட்டு கத்தும்போது யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு தான் என்றான் வரதன் சிலிண்டரை திறந்து விட்டபடி. உங்களுக்கு என்னாச்சுங்க, ஏன் கேஸை திறந்து விடுறீங்க என்றாள் அவள் பதட்டத்தோடு. சீச்சி, வாயை மூடுடி நடத்த கெட்டவளே என்று கைகளை ஓங்கி கொண்டு சென்றவன், நாயிலும் கேடு கட்டவள் நீ, உன்னை தொட்டு என்ன நான் அசிங்கப்படுத்திக்க கூடாது. உன்னை போன்ற பெண்களை விட்டு வைத்தால் நல்ல பெண்களின் பேருமே கெட்டுவிடும். கணவன் பெண் பேரை கூட சொல்லும் தயங்கும் பதிபக்தி கற்புக்கரசி பெண்கள் எங்க? கொஞ்ச நேர சுகத்துக்காக குடும்ப மானத்தையே பட்டம் போல பறக்க விடுற உன்னை போல கலங்கப்பட்ட பேய்கள் தான் எங்க? பெண் இனத்திற்கே நீ ஒரு இழிவு சின்னம். என் குழந்தைக்கு இப்படிப்பட்ட தாய் இருப்பதை விட அவள் அனாதையாக இருப்பதே மேல். உன்னை கொன்றுவிட்டு நான் உயிர் வாழ்ந்தால் போலீஸ் விசாரணை அது இது என்று துப்பு துளக்க வரும்போது உன்னுடைய கேவலமான நடத்தையினால் என் பிள்ளைக்கு தான் இழிவு வரும். அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த மோசக்காரிய நல்லவன் என்று நம்பிய பாவத்துக்கு இது வேண்டியது தான். சுகத்தை மட்டுமே அனுபவித்த உனக்கு வேதனையும் வலியும் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம்? எல்லை மீறி போன உன்னையெல்லாம் இப்படித்தானே செய்ய வேண்டும் பார் என்று கையில் உள்ள தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்தான். குப்பென்று தீ வீடு முழுக்க பரவி கொழுந்து விட்டு எரிந்தது. 2 பேரும் எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டாங்க. வரதராஜனின் திட்டப்படியே ஊர் எல்லாரும் கேஸ் வெடித்து இறந்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. நல்ல வேளை குழந்தை பக்கத்து வீட்டில் இருந்ததால் அந்த குழந்தை எப்படியோ அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருச்சுன்னு காதுபடவே பேசிக்கிட்டாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் தனக்கு இருந்த ஒரே மகன் இப்படி அல்பாயுசில் போயிட்டானேன்னு செய்தி கேட்டதுமே அந்த அதிர்ச்சி தாங்காமையே ஊரில் இருந்த அவங்க அம்மா அப்பா 2 பேருமே மகன் போன இடத்துக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தையும் வரதராஜன் எழுதிய கடிதமும் எங்கள் கையில் கிடச்சிது. அந்த கடிதத்தை பிரித்து படித்தப்போ தான் எங்களுக்கு உண்மை எல்லாமே விளங்குச்சு என்றார் பெரியவர் கண்ணன் முத்தரசியிடம். அதற்குள் ஃபாதர் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினார். தன் கைகள் நடுங்க வாங்கிய முத்தரசி அந்த வெள்ளை கவருக்குள் இருந்த ஒயிட் பேப்பரை எடுத்து கண்களை அதில் ஓடவிட்டாள். அன்புள்ள விஷ்ணுவுக்கு நான் வரதன் எழுதி கொண்டது. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன்னை விட்டு பிரிய போகிறேன். என்னை மன்னிச்சிடுடா. எனக்கு வந்த மனைவி தரமானவள் என்று நினச்சி ஏமாந்துட்டேன்டா. அவள் தரங்கெட்டவள் ஆயிட்டா. நான் ஆஃபீஸ் விஷயமாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வரப்போ எங்கள் கம்பெனி எம்டி கீர்த்திவாசனை என் கேடுகட்ட மனைவி என் வீட்டில் இதுக்கு மேலே என்னால் சொல்லக்கூட முடியலடா. இந்த அசிங்கத்தை எழுத என் கை கூசுது. ஒரு குழந்தைக்கு தாய் என்பதையே மறந்து நாய் மாதிரி நடந்துக்கிட்டாடா. அந்த குப்பை தொட்டியோடு என்னால் குடும்பம் நடத்த முடியாது. இத்தனை நாள் வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுடா. நான் ஒரு நாள் இல்லைனாலும் ட்ரெஸ் மாற்றுற மாதிரி ஆளையே மாற்றிட்டா அந்த பாதகி. கணவன் மட்டுமே பார்க்க வேண்டிய உடம்பை கண்டவனுக்கும் காட்சி பொருளாக கண்காட்சியாக காட்டும் இவளையெல்லாம் விட்டு வச்சா சில நல்ல பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் வந்துடும். என்ன மாதிரி வரதராஜன் எல்லாமே பைத்தியக்காரன் ஆயிடுவாங்க. இல்லை, உயிரோடையே விடக்கூடாது. எனக்கு உயிரை விட மானந்தான பெருசு. நான் உன்னிடம் முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா, தப்பே செய்யாத என் பிஞ்சு குழந்தைக்கு அனாதங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போகிறேன். அவனுக்கு என்னை பற்றியும் அந்த கலங்கப்பட்டவளின் ரகசியம் எந்த காலத்துலேயுமே தெரியக்கூடாது. டே விஷ்ணு, என் குழந்தையும் என் வயதான அம்மா அப்பாவையும் நீதாண்டா பார்த்துக்கணும். இந்த சுமைன்னு நினச்சி என்னை வெறுத்துடாதுடா. எனக்கு வேறு வழியே தெரியல. அப்பான்ற ஸ்தானத்தில் என் குழந்தைக்கு நீ இருக்கணும்டா. அதுதாண்டா என்னுடைய கடைசி ஆசை. நிறைவேற்றுவியா? அந்த நம்பிக்கையில் நான் போகிறேன்டா. கடிதத்தை முழுமையாக படித்து முடித்தாள் முத்தரசி. அவள் கண்களில் திரண்டிருந்த நீர் முத்துக்கள் அந்த கடிதத்தில் விழுந்தது. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க என்று பெரியவர் கண்ணன் காலில் விழுந்தாள் முத்தரசி. என்னம்மா நீ சின்ன பிள்ளையாட்டம்? நீ என்ன தப்பு பண்ணின? உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு எழுந்திருமா என்று அவள் தோள்களை தொட்டு தூக்கினார் கண்ணன். நீ கோபப்பட்டது நியாயமானது தான். நான் கூட உன் இடத்துல இருந்திருந்தா இப்படி தான் நான் கோபப்பட்டிருப்பேன் என்றார் கண்ணன் புன்சிரிப்போடு.
இல்லை மாமா, அவர் என்கிட்ட ஒரு நாள் கூட முகம் கொடுத்தே பேசினது இல்லையா, என்னை திரும்பி கூட பார்க்கறதில்ல. நம்ம 2 பேருமே ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி, உண்மையா இல்லை. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடி, அதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தர்றேன்னு சொன்னார். அவரோட விருப்பத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் விருப்பத்துக்காக இல்லைன்னு சொன்னார். நான் வரும்போது அடிக்கடி என் முன்னாடி வந்து நிற்காதன்னு மிரட்டினார். என்னை அரைஞ்சிட்டாரு மாமா. இதையெல்லாம் வச்சு தான் அவரையும் உங்களையும் நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கு தகுந்தாற் போல் இந்த குழந்தையும் வீட்டுக்கு வந்துச்சா, அதுதான் மாமா எனக்கு மேலே மேலே ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு என்றாள் முத்தரசி. ஏம்மா முத்து, அப்படின்னா அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசவே இல்லையா ஒரு நாள் கூட? அட நீங்கள் வேற மாமா, என்னை நிமிர்ந்தே பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்கேருந்து பேசுறது என்றாள். அடப்பாவமே, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே. நான் வீட்டில் இருந்தால் தான் இந்த பையன் சரி வர மாட்டான், அது இதுன்னு என்கிட்ட கேட்பான். நான் இல்லாட்டி உங்ககிட்ட தானே பேசுவான் அப்படின்னு இல்லை, வழிக்கு வந்துடுவான் இல்லை. நான் காசி ராமேஸ்வரன் போனேன், 2 பேரையும் தனியாக விட்டுட்டு கடைசியில் இது இப்படி ஆயிடுச்சே. அம்மாடி முத்து, இப்போ தான் உனக்கு எல்லா விவரமும் விளக்கமாக தெரிஞ்சிடுச்சில்ல உன் புருஷனை பற்றி. அவன் பிடிவாதக்காரன், ஆனால் ரொம்ப நல்லவம்மா. ஒரு பொண்ணால் தான் ஃப்ரெண்டோட குடும்பமே அழிஞ்சு போச்சேங்கிறதுனால தான் இப்படி ஆயிட்டான். அவன் பிறந்ததும் அவன் அம்மா கண் மூடிட்டா. அவன் வளர்ந்து படிக்க வச்சு ஆளாக கிடந்து எல்லாமே நான் தான். அவனை தாளாட்டி சீராட்டி வளர்க்க தாய் இருந்திருந்தா கொஞ்சமாவது பொண்ணோட அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் பொம்பளைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா. நானும் அவனும் மட்டும்தான். என் மூஞ்சியை நீ பாரு, உன் மூஞ்சியை நான் பாருன்னு இருந்துட்டோம். வீட்டு வேலைக்கு கூட பொம்பளை வேலைக்காரி வேண்டாம், ஆம்பளை தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டுட்டாமா. அதனால தான் நம்ம வீட்டு வேலைக்காரி பூங்காவனும் அவன் இல்லாத நேரத்தில் வந்து தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேலை பார்த்துட்டு போவா. நான் விஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ஒரு பொய்யை சொல்லி தான். என்னம்மாம்மா, அப்படி என்ன பொய் சொன்னீங்க? நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தேன், கல்யாணமே வேணான்னு ஒத்த பொடியாக நின்றுட்டான். பிறகு தான் யோசனை தோணுச்சு, மயிலேன்னா இறகு போட மாட்டானே, சும்மாவாச்சும் மயக்கம் போட்டு விழற மாதிரி நடித்தேன். எனக்கு நிஜமாகவே உடம்பு சரியில்லைன்னு நினச்சி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்குள்ள டாக்டர் இதோ நம்ம ஃபாதருக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதனால் ஃபாதர் டாக்டர் நானும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடினோம். அது உண்மைன்னு நம்பி தானாக வலிக்கு வந்து கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டான் என்று நீண்ட பெருமூச்சு விட்டார். போகட்டும் மாமா, இனிமே கவலையை விடுங்க. நான் அவர் வழியிலேயே போய் சாதிச்சு காட்டுறேன். என் வீட்டுக்காரரை பற்றி யாருமே கூற சொல்லக்கூடாது. அவர் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத பத்திரமாத்த தங்கம். அதை உருக்கி நான் நகையாக போட்டுக்க போகிறேன் என்றவள் கீழே குனிந்து நிலத்தை பார்த்த வண்ணம் சொல்ல, அவள் சொன்னதை கேட்டு பாதிரியாரும் கண்ணனும் பெரிதாக சிரித்தார்கள். கண்ணன், நீங்கள் உங்களுக்கேற்ற மருமகளைத்தான் தேடி பிடிச்சிருக்கிறீங்க என்றார் கையில் சிலுவையை பிடித்து கொண்டே. முத்தரசி அவள் கையில் உள்ள கடிதத்தை திரும்பவும் ஃபாதரிடமே கொடுத்தாள். வந்து என்னோட கவலையெல்லாம் அந்த குழந்தைய பற்றி தான் என்று தயங்கினாள். முத்தரசி முகத்தில் ஒரு வியப்போடு, இல்லைம்மா, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தையால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி எதுவும் வராமல் இருக்க தான் உங்கள் மாமா குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்காமல் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. முன்கூட்டியே இதையெல்லாம் யோசிச்சு தான் செஞ்சுருக்காங்க. கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையன் வீட்டில் குழந்தை இருந்தால் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும். கண்ணும் காதும் மூக்கு வச்சு பேசுவாங்க. அதனால் விஷ்ணு கல்யாணம் பாதிக்கப்படும். அது மட்டுமா, கையில் குழந்தை இருக்குதுன்னு சொல்லி யாருமே பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தப்பாக நினச்சிட்டது போல் யாருமே நினைக்கக்கூடாதுன்னு தாம்மா விஷ்ணுவை சமாதானப்படுத்தி அவன் படிப்பு செலவுக்கும் மற்றதுக்கும் தேவையான பணத்தை நாம் கொடுத்துடலாம், அவனுக்கு எந்த குறையும் வராமல் நாம் அடிக்கடி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி என்கிட்ட என் பொறுப்பில் விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் உனக்கு அவனால் எந்த பிரச்சனையும் வராதுமா என்றார் ஃபாதர் அவளிடம் பொறுமையாக. ஐயோ ஃபாதர், நான் சொல்ல வந்ததே வேறு. அந்த குழந்தை எனக்கு பிரச்சனைன்னு சொல்ல வரல, நான் குழந்தைய பார்க்கணுன்னு தான் சொன்னேன் என்றாள் முத்தரசி. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேம்மா என்றார் ஃபாதர். கொஞ்சம் நகர்ந்து சென்று, ஆயம்மா, நம்ம ஹரிஸை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க என்றார். அடுத்த ஆயம்மா ஹரிஸை அழைத்து வந்தாள். குனிந்து அவன் தலையை கோதியபடி, உங்கள் பேர் என்னன்னு கேட்டா. ஹரிஸ் ஆண்டி என்றான். நான் ஆண்டி இல்லை, அம்மா என்றால் கனிவாக அவனிடம். அம்மாவா? ஆமாம், நான் தான் உன் அம்மா என்றவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். அவளின் தாய் அன்பை பார்த்து கண்ணனும் ஃபாதரும் அப்படியே மலைத்து போய் நின்றார்கள். வயிற்றில் சுமக்காத இவளுக்கு எப்படி வந்தது இத்தனை தாய் அன்பு?
இருவரும் அவள் கொஞ்சுவதை பார்த்து மெய் சிலிர்த்து நின்றார்கள். ஃபாதர், மாமா, ஹரிஸ் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா என்றவள் அவர்களிடம் அவசரமாக. வேண்டாம் முத்துமா. ஏம்மா இப்போ வேண்டாம், அவசரப்படாத. முதல்ல நம்ம விஷ்ணுவை நாம் வழிக்கு கொண்டு வரணும். அவன் பிடிவாதத்தையும் வைராகத்தையும் தகர்த்து எறியணும். அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற வட்டத்தில் இருந்து அவன் வெளியில் வரணும். நம்ம வீட்டுக்கு ஹரிஸை கூட்டிகிட்டு போனால் இன்னும் அவன் குழந்த மேலே தான் பாசத்தை காட்டுவான் அதிகமாக. உன்னை சுத்தமாக மறந்துடுவான். மனம் ஒரு குரங்கு, அது அடிக்கடி எப்படி வேணும்னாலும் மாறலாம். அதனால் முதல்ல அவனை முந்தானையில் முடியப்பாரு. விஷ்ணு மனசில் இடத்தை பிடி. அதுக்கப்புறமா ஹரிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நீ அவன் பொண்டாட்டி ஸ்தானத்தில் இருந்து அவன் மனசை மாற்று. எவ்வளோ சீக்கிரம் நீ விஷ்ணுவோட மனசை மாற்றியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹரிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அது வரைக்கும் ஹரிஸ் நம்ம ஃபாதர்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். அப்புறம் நம்ம காரியமெடு. பக்கத்தில் நின்றிருந்த ஃபாதரும், ஆமாம்மா, உங்கள் மாமா சொல்கிறதும் சரின்னே தோணுது. அவர் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அது வரைக்கும் நீ ஹரிஸை பெறாத மகனை எப்போ வேணுனாலும் வந்து பார்த்துக்கலாம். முத்தரசியிடம் ஹரிஸ் வந்து, அம்மா போயிட்டு வரேன், நாளைக்கு என்ன நீங்கள் பார்க்க வருவீங்களா என்றான். கண்டிப்பாக வருவேன் என்றால் முத்தரசி. மீண்டும் அவனை அணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தையும் அவள் கொடுத்ததை திருப்பி அவளுக்கு போனஸாக கொடுத்துவிட்டு உற்சாகமாக ஓடியது. அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரம் என்று ஃபாதரும் கண்ணனும் சேர்ந்து சொல்லிவிட்டு சிரித்தார்கள். முத்தரசி எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்ல வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் பூங்காவனம். ஒரு சினிமா கதை போல முழுவதையும் சொல்லி முடித்தாள். அம்மா, சின்னம்மா, ஒரு பாவமும் அறியாத சின்னையாவை தப்பாக பேசிட்டோமில்ல. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு அந்த பிள்ளைய தப்பாக பேசிட்டேம்மா. தப்பு கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் பூங்காவனம். வீட்டுக்கு தெரியாமல் வச்சுருக்கிற ஆம்பளைங்க மத்தியில் இப்படி ஒரு புருஷன் கிடச்சதுக்கு நீங்கள் தாம்மா புண்ணியம் பண்ணி இருக்கணும். இவர்களின் உரையாடலின் நடுவே கண்ணனும் அங்கே வந்து சேர்ந்தார். என்ன பூங்காவனம், என் மருமகளுக்கும் அவள் புருஷனுக்கும் எப்படி வசியப்படுத்துறது, முந்தானையில் முடிஞ்சுக்கிறத பற்றி ஏதாவது தெரிஞ்சால் ரகசியமாக சொல்லி கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. போங்க பெரியய்யா, எனக்கு வெக்கமாக இருக்குது என்று சேலை முனையை வாயில் வைத்து கடித்தபடி கோணி கொண்டு சொன்னாள். சரி பார்த்துமா, நீ பாட்டுக்கு வெக்கப்படுறேன்ட்டு சேலையை மென்று தின்னுடாத. சின்னம்மா, உங்கள் மாமனாருக்கு வயசான காலத்தில் குசும்ப பார்த்தீங்களா? நான் வரேன் சின்னம்மா. விஷ்ணு வரும் நேரம் உணர்ந்து சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் முத்தரசி. பேப்பரில் ஒரு கண்ணும் வாசலில் ஒரு கண்ணுமாக வைத்து காத்து கொண்டிருந்தார் கண்ணன். அவர் திகைத்தது போல விஷ்ணுவும் வந்தவன் அப்பாவை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. அந்த பட்டிக்காட்டு என்னை பற்றி அப்பா கிட்ட ஏதாவது கோல் மூட்டி வச்சிருக்குமோ? அவள் அடித்து மிரட்டியது எல்லாம் சொல்லி வச்சிருப்பாளோ? வந்தது வராததுமாக அப்பா என் மீது கோபமாக இருப்பாரோ? மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டே தயங்கியபடியே வந்தான். எப்பப்பா வந்தீங்க? உங்கள் பயணமெல்லாம் எப்படி இருந்தது என்றான். அடே வாப்பா விஷ்ணு, நான் மதியமே வந்துட்டேன். திருப்தியாக சுற்றி பார்த்தேன். ஆனால் என்ன, எல்லா ஊர் தண்ணியும் ஒத்துக்கல. லேசாக தலைவலி சளி பிடிச்ச மாதிரி இருக்குது என்று தும்மலை போட்டார். தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பசித்தாங்களப்பா. நீ வந்ததும் சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் நானும் மருமகளும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கை கால் முகம் கழுவிட்டு வா. அப்பாவிடம் எதையோ சொல்ல நினைத்த விஷ்ணு சொல்லி பயனில்லை என்று நினைத்து உள்ளே சென்று அவன் ஆடைகளை மாற்றி கொண்டு பாத்ரூமை நோக்கி சென்றான். டைனிங் டேபிளில் முத்தரசி பரிமாறிக்கொண்டிருந்தாள். வேண்டா வெறுப்பாக தோசையை பிய்த்து வாயில் வைத்தான் விஷ்ணு. ஆனால் அது சுவையாக இருக்கவே நன்றாக சாப்பிடத் தொடங்கினான். அம்மாடி முத்தரசி, தோசை, சட்னி, சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குதுமா. இன்னொரு தோசை கூட சூடாக வெய்யேம்மா என்றார் கண்ணன். இதோ வந்துட்டேம்மாம்மா என்றவள் கல்லில் இருந்த தோசையை எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். திரும்பவும் ஆரம்பித்தார். டே விஷ்ணு, உன்னை பற்றி முத்தரசி என் மருமக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உடனே விஷ்ணுவுக்கு பொறை ஏறியது. முத்தரசி அவன் தலையில் தட்டினாள். இதுதான் சாக்கு என்று அக்கறையாக. அவள் கையை தட்டிவிட நினைத்தவன் பக்கத்தில் அப்பா இருக்கிறார் என்று அமைதியாக இருந்தான். கண்களில் குபுக்கென்று நீர் வழிந்தது. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ பொண்டாட்டி அப்படியே பூ போல வச்சு தாங்குறியாமே உள்ளங்கையில். ஆஃபீஸுக்கு போனப்புறம் கூட சும்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியான்னு கரிசனம் தாங்க முடியலையாமே. என் மருமக உன்னை பற்றி புகழ்ந்து தள்ளுறா. உன்னை பெருமையாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறா.
விஷ்ணு திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையாட்டம் திரு திரு என்று அவளையே பார்த்து முறைத்தான். அவளோ இவன் பார்க்கிறான் என்று வேறு பக்கம் திரும்பி கொண்டாள், மெதுவாக சிரித்து கொண்டே. இவளை நடிக்க தானே சொன்னேன், அப்பா கிட்ட ஓவராக பீட்டை போட்டு நல்லாவே நடிச்சிருக்கிறாளே, பரவாயில்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக காசு கொடுத்துட வேண்டியது தான் என்று முணுமுணுத்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்றவன் கஷ்டப்பட்டு வெறுமனே சிரிப்போடு பற்களை ஈ என்று காண்பித்தபடி கை கழுவிவிட்டு மெதுவாக நழுவினான். அதற்குள் கிச்சனில் தடார் என்று யாரோ விழும் சத்தம் கேட்டது. அங்கு எழுந்து போய் பார்த்த கண்ணன் சத்தம் போட்டு கத்தினார், அந்த வீடே அலறும்படி. டே விஷ்ணு சீக்கிரம் ஓடியாடா. விஷ்ணு என்னவோ ஏதோ என்று அவர் சத்தம் போட்டதில் ஓடி வந்தான். என்னாச்சுப்பா? முத்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாடா, என்னாச்சுன்னு தெரியலடா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா என்றார். நீரை தெளித்தும் அவள் கண் முழிக்கவே இல்லை. சீக்கிரம் தூக்குடா, தூக்கி பெட்டில் படுக்க வைடா என்றார் அவர் பதட்டமாக. யோசித்து தயங்கவனாக நின்ற விஷ்ணுவை வேறு வழி இல்லாமல் தூக்கி செல்ல வைத்தார். அவளை தொட்டு பார்த்து கண்ணன் அதிர்ந்தார். மேலும் கைகால் எல்லாம் சில்லுன்னு இருக்கேதடா, பாதம் கையெல்லாம் கொஞ்சம் சூடு பறக்க தேய்ச்சி விடேன்டா. அப்பா நானா? ஓம் பொண்டாட்டிக்கு நீதாண்டா தேய்ச்சி விடணும், பின்ன பக்கத்து வீட்டுக்காரனா வந்து தேய்ப்பான். கேள்வி கேட்குற நேரமாடா இது? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ் நம்மளை தாண்டா உள்ளே போட்டு தாளிச்சு எடுத்துடுவானுங்க. சீக்கிரம் தேய்ச்சி விடு, நான் போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னவர் முத்தரசியை பார்த்து ஒரு கண்ணை சிமிட்டி விட்டு சென்றார். விஷ்ணு முகத்தை 7 முழம் தூக்கி வைத்து கொண்டு அவள் பூ போன்ற பாதங்களை மெல்ல தொட்டான். முத்தரசியின் உடம்பெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. கணவனின் கைகள் பட்டதும் அவளுக்கு அது சுகமாக இருந்தாலும் கணவன் தன் பாதத்தை பிடித்தது பொறுக்க மாட்டாமல் எழுந்து உட்கார்ந்தாள். டக்கென்று தன் கால்களை சுருக்கி கொண்டு மடக்கியவளாக ஃபோன் செய்ய போன பெரியவர் கண்ணன் அவள் எழுந்து உட்கார்ந்ததை பார்த்து ஓடி வந்தார். வேகமான நடையை போட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு முத்து, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாம் பயந்தே போயிட்டோம் என்றார். கண்ணடித்தவாறு, இல்லை மாமா, நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தேன்னா காலையிலேருந்து சாப்பிடல, அதுதான் மயக்கம் வந்துருச்சு. அட என்னம்மா நீ புரியாத பொண்ணாக இருக்கிற, உன்னை யார் வெள்ளிக்கிழமை விரதமெல்லாம் இருக்க சொன்னது? நம்ம வீட்டில் என்ன குறைச்சல் நீ இப்படி பட்னியாக கிடந்து சாமிக்கிட்ட வரேன் கேட்குற என்றார் தாம் தூமனு. அவள் விஷ்ணுவை பார்த்து கொண்டே சொன்னாள், வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தா புருஷன் ஆயில் கூடும், அவருக்கு ஒன்றும் வராதுன்னு சொன்னாங்க மாமா. மாங்கல்ய பாக்கியம் கூடுன்னு தான் விரதம் இருக்கேன். உனக்காக தாண்டா அவள் உடம்பை வருத்தி விரதமெல்லாம் எடுத்திருக்கிறா. அவளை நல்லா பார்த்துக்கோடா, ராத்திரி நேரத்தில் நீ பாட்டுக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்காதடா விஷ்ணு, மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட போகிறா அந்த பொண்ணு என்று சொல்லிவிட்டு நான் போய் தூங்க போகிறேன், ஊர்லேருந்து வந்த களைப்பு இன்னும் தீரலை என்று அவர்கள் இருவரையும் உள்ளே வைத்து கதவை வெளியில் தாள் போட்டு போய்விட்டார். அவன் பக்கம் முதுகை காட்டி மௌனமாக சிரித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் முத்தரசி. பட்டிக்காடு, வேலைக்கு தின்னு தொலைய வேண்டியது தானே நீ, உன்னை யார் பட்னி கிடக்க சொன்னது? ஏன் உயிரை வாங்குற என்று கத்தினான். முத்தரசி பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். கீழே இறங்கி படி என்று அதட்டினான். மெதுவாக எழுந்து அவள் கட்டிலை விட்டு இறங்கி எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போல கீழே படுத்து கொண்டாள். இருக்கட்டும், புருஷன் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் நான் உன்னை விட போகிறதில்ல என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே படுத்தாள். இந்த பிளாஸ்கில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு படு, மறுபடியும் என் உயிரை வாங்கி தொலையாத என்றவன் அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு மேலே கட்டிலில் அந்த பக்கமாக திரும்பி படுத்து கொண்டான். டம்ளரில் பாலை ஊற்றிய அவள் அவனை பார்த்து கொண்டே குடித்துவிட்டு மறுபடியும் படுத்து கொண்டாள். விஷ்ணுவுக்கு தூக்கம் வரவில்லை. மெல்ல புரண்டு படுத்த அவன் கண்கள் அவளை பார்த்ததும் அப்படியே இமைக்காமல் நின்று விட்டது. அவள் ஆடைகள் கலைந்து அழகை காட்டியது செதுக்கி வைத்த சிற்பம் போல. வெள்ளி கொலுசுகள் அணிந்த வாழைத்தண்டுகளாக இருந்த கால்கள் கணுக்கால் வரை தெரிந்தது. மஞ்சள் நிறம் கலந்த பொன் நிறமாக சற்றே விலகி இருந்த மேலாடையும் மேடு பள்ளங்களை மறைக்காமல் கண்ணுக்கு விருந்தாக காண்பிக்க அவனை அந்த கோலத்தில் பார்த்த மாத்திரத்தில் உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டிவிட்டது விஷ்ணுவுக்கு. விஷ்ணு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். கண்களை வேறு திசைக்கு மாற்றிக்கொண்டான். அவன் மனசாட்சி உறுத்தியது, கேள்விகளை கேட்டது. ஒரு பெண் தன்னை மறந்து தூங்கும்போது அவள் அறியாமல் அவள் உடம்பை பார்ப்பது தவறு என்று தெரியாதா உனக்கு என்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமோ, அவள் தாலி கட்டிய மனைவி, அக்கம் பக்கத்து பெண்களை பார்க்கிறாயா, உனக்கு சொந்தமானவளை தானே பார்க்கிறாய், இதில் என்ன தவறு என்று சொன்னது. மீண்டும் அவளை பார்த்தவன் தலை முதல் கால் வரை இரவு விளக்கு வெளிச்சத்தில் சிவப்பு தேவதையாக தெரிந்தவளை கண் கொட்டாமல் பார்த்தான். எத்தனை அழகு! நிலை தடுமாறினான், புரண்டு படுத்தான். திரும்பவும் அவளை பார்க்கக்கூடாது என்று கண்களை தன் கைகளால் இருக்க பொத்தி கொண்டான். சிறிது நேரத்தில் திடீரென்று முத்தரசி கத்தவே திடுக்கிட்டு எழுந்தாள். அவள் கலட்டி எறிந்த சேலையில் இறக்கை முளைத்த கரப்பான் பூச்சி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது.
பறக்க நினைத்து அது மீண்டும் மீண்டும் அவளையே நோக்கி வந்தது. பயந்து ஓடியவள் அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். பழம் நழுவி பாலில் விழுந்ததைப் போல ஆயிற்று. எரிந்து விழும் அவன் முத்தரசியின் அணைப்பில் மகுடிக்கு மயங்கிய பாம்பை போல மயக்கமுற்று அவளை இறுக பற்றி கொண்டான். பயம் தெளிந்து அவள் அவன் பிடியிலிருந்து விலகினால் பட்டென்று தன் சேலையை எடுத்து மேலே போத்தியபடி உடுத்தி கொண்டு தள்ளி நின்று தீயை மூட்டிவிட்டு தள்ளி நின்றவளை ஏக்கத்தோடும் பாவமாகவும் பார்த்தான். விஷ்ணு சிறிதும் கண் சிமிட்டாமல் தன்னையே பார்ப்பதை அறிந்தவள் முழுவதும் இழுத்து போர்த்தி கொண்டு அவன் பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி படுத்து கொண்டாள். அவள் அப்படி செய்தது அவனுக்கு முகத்தில் அடித்தது போல இருந்தது. வெட்கி போய் நின்றவன் பொங்கி வந்த ஆசையை அணை போட்டு நிறுத்த முடியாமல் படுக்கையில் புரண்டபடி விலகிச் சென்று நித்திரையை வா வா என்று கண்களை இறுக்க மூடி வேண்டினான். புரட்டாசி மாதம் முதல் சனி அன்று வீட்டை நனைத்து குளிப்பாட்டினாள் முத்தரசி. பச்சரிசி மாவை குழைத்து வீடெங்கும் வண்ண கோலங்களை தீட்டினாள் தனது அழகான விரல்களால். குளித்து முடித்தவள் ஈரத்தலையுடன் விளக்கேற்றி வைத்துவிட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்தாள். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தே என்று ஒலித்து கொண்டிருந்த சத்தத்தில் விஷ்ணுவின் தூக்கம் கலைந்தது. விழித்தவன் வாசலில் வந்து பார்த்தான். வீடே கோவிலாக இருந்தது. வண்ண கோலங்களுடன் பக்தி மனமும் சாம்பிராணி வாசியும் அவனுக்கு ஏதோ ஒரு உற்சாகத்தை தந்தது. சாமியை கும்பிட்டு விட்டு திருநீரை இட்டு கொண்டவள் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு மீதத்தை எடுத்து தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொன்மாங்கல்யத்தில் வைத்தாள். அதை கண்களில் எடுத்து ஒற்றிக்கொண்டு மார்புக்கு கீழே தொங்க விட்டவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் விஷ்ணு எட்டி பார்த்து கொண்டிருப்பதை. வேண்டுமென்றே அவனிடம் முறுக்கி காண்பித்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனுக்கே அசிங்கமாக இருந்தது. அவள் அப்படி முறுக்கி காண்பித்தது. நான் தான் திமிர் பிடிச்சவன்னு நினச்சேன். இவ என்னடானா என்னையவே சுத்தல்ல விடுறாளே. சரியான திமிர் பிடிச்சிட்றாங்கி. கட்டி போட்டு வச்சிருந்த மனசு இவ பின்னாடி நாயா சுற்றுது. எனக்கு என்ன ஆச்சு? பொம்பளைனாலே வெறுத்து ஒதுங்குறவன் அலட்சியப்படுத்துகிறவன் ஒரு நாள் ராத்திரியில் என்னை பம்பரமாக சுத்த வச்சுட்டாளே. சொக்குப்பொடி ஏதாச்சும் போட்டுட்டாளா? என்னை என்ன வசியம் பண்ண பார்க்குறாளா? பொண்ணுங்க எல்லாருமே என் பின்னாடி தான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ என்னடானா இவ பின்னாடி நான் போகிறேன். எல்லாம் தலைகீழாக இருக்குது. என்ன கால கொடுமடா என்றான். பேஸ்டையும் ப்ரஷ்ஷையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான். வெந்து நொந்து போனவனாக. கிச்சனில் தக்காளியும் வெங்காயமும் நறுக்கி கொண்டிருந்த அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தார் மாமனார் கண்ணன். என்னம்மா பையன் வழிக்கு வந்துட்டானா? வேப்ப மரத்தை விட்டு இறங்கிட்டானா இல்லை மேலே தான் நிற்கிறானா? மாமா பாதி தூரம் இறங்கி வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் முழுசாக இறங்கி நம்ம வழிக்கே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் என்றாள் முத்தரசி சமையலை கவனித்து கொண்டே. அதற்குள் விஷ்ணு வருவதை கவனித்து அவர்கள் பேச்சை மாற்றினார்கள். இப்போதான் அம்மா முத்து, வீடே வீடாப்பில் இருக்குது. ஒரு பொம்பளை மட்டும் இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்குது? சே. ஆமாம்ப்பா. அவளை பார்த்து கொண்டு மெல்ல தலையசைத்தான் விஷ்ணு. அப்பா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, பசிக்குது. டிஃபன் ரெடி ஆச்சா இல்லை நான் கிளம்பட்டுமா என்றான் விஷ்ணு அப்பாவிடம். மாமா எல்லாம் ரெடி, சாப்பிட்டுட்டே போக சொல்லுங்கள் என்றாள் முத்தரசி. ஆமாம் டே, இங்கே என்னடா நடக்குது? பொண்டாட்டியும் புருஷனும் எதுக்கு என்ன தூது வாங்குறீங்க? உங்கள் 2 பேருக்கும் சண்டையா என்றார் கண்ணன். இருவரும் ஒரு சேர இல்லை என்று தலையாட்டினார்கள். அப்போ நான் போகிறேன், 2 பேரும் நேராகவே பேசிக்கோங்க என்று அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். எதுவும் பேசாமல் இட்லியை எடுத்து வைத்தாள் முத்தரசி. அவளை திருட்டுத்தனமாக பார்த்தும் பார்க்காதது போல சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ் கிளம்பி சென்று விட்டான். கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்து அவனுக்கு வேலை எதுவுமே செய்ய தோணவே இல்லை. முத்தரசியின் நினைவுகள் தான். ஒரு முறை கட்டிப்பிடித்து அவளை பலமுறை கட்டிப்பிடிப்பது போல உணர்ந்தான். மறக்க நினைத்தவனுக்கு நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சியை விஸ்வரூபம் எடுத்து தலை விரித்து ஆடியது. எல்லாருக்கும் முன் வேலை செய்வது போல பாவனை பண்ணி கொண்டே இருந்தான். இனிமே சரி வராது என்றவன் சீட்டை விட்டு எழுந்து லீவை போட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். அவளிடம் இறங்கி போவதை தவிர வேறு வழியே இல்லை. வரட்டு கௌரவத்தை விட்டு தள்ள வேண்டியதுதான் என்று நினைத்தவனாக கையில் மல்லிகைப்பூவுடன் அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்தான் விஷ்ணு. அந்த நேரம்தான் வீட்டில் இருந்த தொலைபேசி சினுங்கியது. உள்ளிருந்து ஓடி வந்த முத்தரசி ஃபோனை எடுத்தவள் காதருகே கொண்டு சென்றாள். தன் கணவன் விஷ்ணு வருவதை பார்த்து கொண்டே சின்னதாக சிரித்து கொண்டே ஹலோ என்றாள். எப்படி இருக்கீங்க என்றவள் முகம் மலர்ந்தால் பெரிதாக. உங்களை பார்க்காம எங்களால் இருக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஞாபகம்தான். இப்போவே கிளம்பி ஓடி வரணும் போல இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒன்றும் சரியில்லையே, என்ன பண்ணுறது என்று ஏக்க பெருமூச்சு விட்டாள். சிறிது நேரம் கழித்து, என்னது உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு
ஆசையாக இருக்கா. அழுத்து கொண்டவள், எனக்கும் அப்படி தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோங்க, அப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் எந்த சக்தியும் நம்மளை பிரிக்க முடியாது. அடம் பிடிக்காமல் சொல்கிற பேச்சை கேளுங்க, என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, கொஞ்ச நாள் செல்லமாக. சரி சரி தர்றேன், உண்மை தானே வேணும் என்று வெட்கப்பட்டவள் சு சு என்று கொடுத்துவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு திரும்பி அவள் திடுக்கிட்டாள். அவள் பக்கத்தில் கண்கள் கோவை பழமாக சிவக்க கொந்தளித்து கோபத்துடன் ஓங்கிய கைகளுடன் விஷ்ணு ஆவேசமாக நின்றான். யார்கிட்டடி ஃபோனில் பேசி கொஞ்சிக்கிட்டு இருந்த? அவனுக்கு முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? இதெல்லாம் எவ்வளோ நாளாடி நடக்குது? அவனுக்கும் உனக்கு என்ன உறவு? எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கைகளை அவளை நோக்கி ஓங்கினான் கண்மூடித்தனமாக. அவன் கைகளை சட்டென்று தடுத்து நிறுத்தினாள் முத்தரசி. நீங்கள் யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? என் சொந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே. காசுக்காக நடிக்க வந்தவ, உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே என்று அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றாள் புயலாக. அப்படியே வாயடித்து நின்று விட்டான் விஷ்ணுவர்தன். எதுவும் பேச முடியாமல் தளர்ந்து போன அவன் கைகளிலிருந்து கீழே விழுந்தது அந்த மல்லிகைப்பூ. மெல்ல இளகிய அவன் மனம் மீண்டும் கல்லாக மாறியது. தலையை சீவி முகத்தை கழுவி பொட்டை வைத்தவள் புடவையை அவிழ்த்து சரி செய்தவள் விருட்டென்று அவனை அலட்சியம் செய்தவளாக வெளியேறினாள். போனா போதுன்னு விட்டு வச்சா இனியும் அப்படி இருக்க முடியாது. இவளுக்கு எவ்வளவோ ஒருத்தன் தொடர்பு இருக்குது போல. அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியது தான், வீட்டை விட்டே துரத்த வேண்டியது தான். போடி போ என்று உதட்டில் ஒன்றையும் மனதில் ஒன்றையும் வைத்து கொள்ளும் இந்த கேவலமான பெண் ஜென்மத்தை ஏன் படைச்சான் கடவுள் என்பதைப் போல, என் நண்பனைப் போல எல்லா ஆண் வர்க்கமும் இப்படித்தானா? பெண்கள் ரூபத்தில் வந்திருக்கும் பேய்கள் ஆத்திரம் கொண்டு அவன் சுவற்றில் தன் கைகளை குத்தி கொண்டான். கோபம் தீர பைத்தியக்காரன் போல புலம்பிக் கொண்டிருந்தான். பொழுதும் போய்கொண்டே இருந்தது. வெளியில் போன அவள் இன்னும் வீடே திரும்பல. ஃபோனில் பேசியது காதலனா? நேரில் பார்க்க போயிட்டாளா? இன்னும் காணமே. வரட்டும், மொத்தமாக திருப்பி அனுப்பிடுறான் அவளை. முத்தரசி மூட்டை முடிச்சுகளை ஆட்டோவிலிருந்து இறக்கினாள். அதன் பிறகு முகத்தில் மாஸ்க் கூட அந்த குழந்தை இறங்கியது. அதன் பின் பெரியவர் கண்ணனும் இறங்கினார். விஷ்ணுவர்தன் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டான். கண்களை கசக்கியவன் நன்றாக பார்த்தான். அந்த குழந்தை அவளை அம்மா அம்மா என்றது. அடிப்பாவி பாதகி, உனக்கு குழந்தை கூட இருக்காடி அப்படின்னா ஏற்கனவே தலை சுற்றியது அவனுக்கு. அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் கூட அப்பாவும் வருவது தான். அவள் தான் எனக்கு குழி தோண்டிட்டான்னா அப்பாவுமா இது கூடந்த? இல்லை இல்லை, நிழலா மேலும் மேலும் திகைத்தான். அம்மா அம்மா, நான் இனிமே இங்கே தான்மா இருக்க போகிறேன், அங்கே போகவே மாட்டேன் என்று சொன்னது அந்த குழந்தை. நீ போனாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா, அனுப்பவும் மாட்டேன். இங்கே இருந்து தான் நீ ஸ்கூலுக்கு எல்லாமே போக போகிற, போதுமா என்றாள் முத்தரசி அந்த குழந்தையிடம். எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தால் திமிர் பிடிச்சவ தைரியமாக எவனுக்கோ பிறந்த குழந்தைய என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவா. என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சதும் இல்லாமல் பாசாங்குக்காரி. இது என்ன சத்திரமா மடமா? வரவங்க போகிறமெல்லாம் வந்து தங்கறதுக்கு. குழந்தையுடன் வந்த முத்தரசி உள்ளே அடி எடுத்து வைப்பதற்குள் ஏய் நில்லுடி என்று கத்தினான் வழி மறித்தவனாக. கண்களில் தீப்பொறி பறக்க அவன் குரலை கேட்டதும் முத்தரசிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த குழந்தை அப்பா என்று அவனை ஓடி காட்டி பிடித்து கொண்டது. விஷ்ணுவுக்கு இன்ப அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. இறந்துவிட்ட ஒருவனுக்கு உயிர் கிடைத்தது போல இருந்தது. மீண்டும் ஹரிஸ் நீயா என்றான் ஆச்சரியம் கலந்த விழிகளில். ஆமாம், நான் தான். இந்த அம்மா தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, உங்களை மாதிரியே இவங்களும் என்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக நடந்துக்கிறாங்க. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது என்றான் ஹரிஸ் மழலை மொழியில். அப்படியே இமைகளை அசைக்காமல் முத்தரசியை பார்த்தான் விஷ்ணு. விஷ்ணுவர்தன் கோபமாக முறைத்தாவல் அவனை தள்ளிவிட்டு விட்டு உள்ளே புகுந்தாள். ஹரிஸ் உள்ளவா என்று உத்தரவு போட்டது போல. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு வந்த கண்ணனும் விஷ்ணுவிடம் பேசாமல் மூஞ்சியை தூக்கி வைத்துக்கொண்டு அமைதியாக சென்றார். ஹரிஸ், இந்த அம்மாவை உனக்கு எப்படி தெரியும் என்றான் ரகசியமாக. அதுவும் ரகசியமாக சொன்னது. இந்த அம்மா என்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்களே, உங்களை மாதிரியே நிறைய திங்கிறதுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறமா அடிக்கடி ஃபோனில் என்கிட்ட பேசுவாங்க. நானும் அவங்கக்கிட்ட பேசுவேன் என்றான். அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட பேசினியா என்றான் அவசரமாக. ஆமாம்ப்பா, இன்றைக்கி நான் அவங்களோட 11 மணிக்கு பேசினேன்னா அவங்க எனக்கு ஃபோனில் கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப கொஞ்சினாங்க. விஷ்ணுவுக்கு அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. நான் ஒரு சரியான மடையன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்கிறது சரியாக தானே இருக்குது. அது சரிதான். என்னைக்கு எனக்கு புத்தி இருந்தது? ஹரிஸ், இதையெல்லாம் நீ என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? ஃபாதர் தான்ப்பா சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. அம்மா வந்துட்டு போகிறது உங்ககிட்ட மீறி சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்காது. அப்பாவுக்கு தெரிஞ்சால் அம்மா உன்னை பார்க்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கப்பா.
ஏன்பா அம்மாவை உங்களுக்கு பிடிக்காதா என்றான் ஹரிஸ். இவ்வளவு நாள் பிடிக்காம தான் இருந்துச்சு, இனிமேல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றான் விஷ்ணு அவனிடம் விஷமமாக சிரித்து கொண்டே. ஹரிஸ் இங்க வா என்று முத்தரசி குரல் கொடுக்கவே விஷ்ணுவர்தன் அவனை போகச் சொல்லி அனுப்பி வைத்தான். எதுவும் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்த அப்பாவிடம் விஷ்ணு தயங்கியபடியே வந்தான். அப்பா என்று ஆரம்பித்து முடிக்கும் முன் கண்ணன் வாயை திறந்தார். என்னப்பா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். ஹரிஸை பற்றி உண்மைகளை எல்லாமே என் மருமக முத்தரசிக்கு தெரியும். நீ காசு தரேன்னு சொல்லி அவளை நடிக்க சொன்னதும் எனக்கு தெரியும், அடித்ததும் தெரியும். நீ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு பக்கமே இருந்து யோசிக்கிற, மறுபக்கத்தையும் பாரு. ஒருத்தி தப்பு பண்ணிட்டாள்னா எல்லாரும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்காத. இல்லை, பிறந்த ஊரையும் பெற்றவங்களையும் விட்டு புருஷனே கதின்னு வந்தவளை கண்டுக்காமல் இருந்தியே, அது தப்பு இல்லையா? அவ எப்படி தவிச்சிருப்பா? நெல்லுக்குள்ளேயும் தான் பதறு இருக்குது. அதை துரத்திட்டு நம்ம நெல்லை மட்டுமே எடுத்துக்கிறது இல்லையா? மனுஷன் வாழ்க்கையிலையும் நல்லது ஒன்று இருக்குது, கெட்டதும் ஒன்று இருக்குது. நாம தான் அதெல்லாம் சரிப்படுத்தி வாழ கற்றுக்கணும். போய் அவளை சமாதானப்படுத்து. இப்போவும் நீ இறங்கி வரலன்னா உன்னை திருத்த அந்த ஆண்டவனால் கூட முடியாது என்று சொன்னவர் கோபமாக எழுந்து சென்று விட்டார். வெளியில் சென்று வந்தவள் துவைத்து போட்ட துணிகளை எடுத்து மாடிக்கு சென்று அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் ஒவ்வொன்றாக. அப்பொழுது மெதுவாக அவள் பின்னால் வந்து நின்றான் விஷ்ணுவர்தன். பாவமாக அவனை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பி பாக்கி இருக்கிற துணிகளையும் மடித்து வைத்து கொண்டிருந்தாள் முத்தரசி. முத்தரசி என்று அவள் பெயரை முதலில் உச்சரித்தான் விஷ்ணு, உணர்ச்சிகள் பொங்க உரிமையாக. உனக்கு என் மேலே கோபம் இருக்கிறது நியாயமானது தான். நான் இதெல்லாம் வேண்டாம் என்று செய்யவில்லை, வேண்டும் என்றே செய்யவில்லை. என் உயிர் நண்பனுக்கு கிடைத்த பொண்டாட்டியும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட அவமானமோ தண்டனையும் தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிடுச்சு. அப்பாவியாக இருந்த என் நண்பன் அழிவிற்கு காரணம் ஒரு பெண் தானே என்று நினைத்து நான் பெண்களை பார்த்தாலே பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கினேன். அதுதான் எனக்கு வரப்போகிறவளும் அப்படி இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பயந்து தான் கல்யாணமே வேணான்னு அடம் பிடிச்சேன். நான் மனசு மாறக்கூடாது என்பதாலும் நீ என்கிட்ட நெருங்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட சிடுன்னு பேசியே அடிச்சிட்டேன். அப்படி இருந்தும் நீ என் வீட்டை விட்டு போகாமல் என் வீடே கதின்னு இருந்திய. அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பெத்தவளை தாய் இல்லை என்று சொல்லும் இந்த காலத்தில் பெறாத குழந்தைய தன் பிள்ளையாக நினச்சி மகனாக ஏற்றுக்கிட்டியே, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் அருமை எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பெண் குலத்திற்கே பெருமை தேடி கொடுப்பவள் என்று. என்னை மன்னிச்சிடு முத்தரசி என்றான் மனம் நெகிழ. அவள் தோள்களை பற்றியவனாக மெல்ல கட்டி பிடித்தான். என்னை விடுங்க என்றவள் கைகளை விலக்கிவிட்டு சற்று தள்ளி நின்றாள். திகைத்து போய் நின்ற அவனை இப்படி கட்டி பிடிச்சதுக்கு எவ்வளவு காசு கொடுக்க போறீங்களா என்றாள். நான் தாலி கட்டிய பொண்டாட்டியை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் எதுக்கடி காசு கொடுக்கணும் என்றான் விஷ்ணு அவளிடம் உரிமையாக. அப்படின்னா உங்கள் உரிமையை நிலைநாட்ட வேண்டியது தானே, எதுக்கு இப்படி பயந்து போய் நிற்கிறீங்க என்றால் அவனிடம் கிண்டலாக. யாருக்குடி பயம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயம் உனக்கா இல்லை எனக்கானு தெரியும் என்றவன் ஓடத் தொடங்கியவளை துரத்தி பிடித்தான். அவன் கைகள் இன்னும் சிறைக்குள் நன்றாக மாட்டிக்கொண்டாள். அந்த மண் வாசனை மாறாத கிராமத்து கிளி. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.